பாத்து பாத்து பதனமா வெய்யி. வா தம்பி, எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்த. ஆமா, நீ எங்க போயிட்டு வார? சேவை பூ மறந்தாலும் நான் கோயிலுக்கு போறத மறக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல, அதான் போயிட்டு வர்றேன். ஆத்தா முன்னால நின்னு இன்னைக்கும் பூ போட்டு பார்த்தேன். பட்டாளத்துக்கு போன என் புருஷன் திரும்பி வந்துருவாருன்னு தான் உத்தரவு வந்தது. நீயும் தான் தினமும் அம்மன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏத்துற. அந்த ஆத்தா தான் உன் மேல கருணையே காட்ட மாட்டேங்கிறா. ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னக்கா, புருஷன் வருவான் வருவான்னு 25 வருஷமா வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எதுக்குடா வேதனைப்படணும்? யானையோட பலம் தும்பிக்கை இல்லைன்னா மனுஷனோட பலம் நம்பிக்கை இல்லடா. என் மவராசனு ஒரு நாளைக்கு வரத்தான் போறாரு. நான் வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாகலேன்னு நீயும் புரிஞ்சுக்கத்தான் போற. என்னமோ தாயே, பொண்ணா பிறந்தவ இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிற பாரு. உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தாயி. இந்த வருஷம் நல்ல விளைச்சலு, 20 மூட்டை நெல்லு அதிகமாவே கிடைச்சிருக்குது. உன் பங்க கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்கிறேன். சரியா இருக்குதான்னு எண்ணி பாத்துக்க. அடே, உடம்பிறந்தவன் உறவே நெல்லு மூட்டையில எண்ணி பார்க்க வேண்டாண்டா, நினைப்புல எண்ணி பார்த்தா போதும். நீ சொல்றதும் சரிதான்க்கா. ஆமா, எங்க போனா நம்ம டிஎம் சௌந்தரராஜன்? ஆளைய காணோம். நீ யார கேக்குற? அதான் எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டுன்னு தெரிஞ்சிட்டு இருப்பானே உன் உத்தம புத்திர, அவனைதான் கேக்குற. வாசிக்கிற பொட்டியை தூக்கிக்கிட்டு விடிய காலையில போனவன் தான். வீட்டு நினைப்பு எப்ப வருதோ அப்பதான் திரும்பி வருவான். பாட்டும் நானே பாவமும் தானே, பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே. பாட்டும் நானே பாவமும் தானே, பாடும் உன்னை நான் பாட வைப்பேனே. கோபி பையா, இந்த அவசர கும்பலை வைத்துக் கொண்டா நீ பாடகனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? அது இந்த ஜென்மத்தில் நிறைவேறப் போவதில்லை. நீ உண்மையிலேயே பாடகனாக விரும்பினால் உன் மாமன் மகள் ஜோதியிடம் பாட்டு கற்றுக்கொள். உன் எண்ணம் நிறைவேறும். பிள்ளையாரப்பா, நீதான் என்ன காப்பாத்தணும். தாய்க்குலமே, பாட்டு ஒத்திக பாக்குற இடத்துக்கே வந்துட்டீங்களா? ஏய் ஜோதி, இந்த வாயாடி கும்பலை எல்லாம் கூட்டிட்டு இடத்த காலி பண்ண. உங்களோட வம்பு பண்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. ஏய் மாமா, இதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? ஏய், என்னடி கண்ணடிக்கிற? ஏயா, உன் மனசுல என்ன பெரிய திருவிளையாடல் சிவாஜி கணேசனுங்கிற நினைப்பா? முதல்ல என் கஞ்சாடைக்கே உனக்கு அர்த்தம் புரியல, இதுல பாட்டு வேற. சரிதான், சும்மா நிறுத்திடி. உன் கஞ்சாடை மட்டும் இல்ல, நீ 1000 ஜாடை காட்டினாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு என்னால சொல்ல முடியும், தெரியுமா? என்னையா வீரப்பா பேசுற? அப்படி நீ சொல்ல முடியாம தோத்து போயிட்டேனா என்ன பந்தயம்? என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீ பந்தயத்துல தோத்து போயிட்டா உன் பாட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இப்பவே என் கழுத்துல மாலை போடுற, சரியா? சரி, நீ தோத்து போயிட்ட, அது உங்க நிக்கிற ஒரு கழுத, அது கழுத்துல நீ மாலை போடணும். போடுறியா? தோட்டா தானையா, வாய ஒரு கை பாத்துருவோம். ஜோதி, இந்த கோப்பி வீண் வம்புக்கு போறதில்ல, ஆனா வந்த வம்ப விடுறதில்ல. போட்டி ஆரம்பி. இன்னைக்கு நீயா நான் பாத்துடலாம். வாங்கடி பச்சே, வாங்கடா பாத்துடலாம். இந்த ஆத்தா அபிநயம் பார்த்தா என்னன்னு அர்த்தம் நீ சொல்லணும். இது தோத்தா திருமணமால என் தோளில் மாமா நீ சுட்டணும்.
தெரிகிறதும் ஆத்தா அபிநயம் பார்த்தா அர்த்தத்தை சொல்வேன் ஒத்துக்கணும். இதில் தோத்தா அம்மாடி நீதான் நான் சொல்லும் கழுதைய கட்டிக்கணும். எட தப்பாக போடாத ஆள இது எப்போதும் கற்பூர மூளை. பத்தி வச்சா கப்பு பொண்ண பத்தோம் எங்க வம்பாடும் வாய பொத்தோம். இந்த வெட்டி கிட்ட போட்டியிட்ட ஒரு பந்தாட்டம் எம்மாவ முந்தான பறந்திட. ஆத்தா அபிநயம் பார்த்தா என்னன்னு அர்த்தம் நீ சொல்லணும். இது தோத்தா திருமணமால என் தோளில் மாமா நீ சுத்தணும். பாவாடைய மேல கட்டி ஆத்துல குடிக்கையிலே கெண்ட மீனு உள்ளாரதா கடிச்சத சொல்லுறியே. மஞ்சள தனி உரைச்சி மேனியிலதான் பூசுகிற நேரம் மம்முதனும் செங்கரும்பு வில்லெடுத்துதான் கிட்டானொரு பானம். அடியம்மாடி நீ நாயனந்தா இங்கு ஊதுற நாள நினைச்சே தவிச்சே. ஆத்தா அபிநயம் பார்த்தா அர்த்தத்தை சொல்வேன் ஒத்துக்கணும். இது தோத்தா திருமணமால என் தோளில் மாமா நீ சுத்தணும். ஏடெடுத்து மாமானுக்கு லவ் லெட்டர் எழுதி பச்சே. எழுதியத தோழி கிட்ட கொடுத்து நீ அனுப்பி வச்ச. அந்தியில அம்மன் கோயில் நந்தவனத்தில் பூக்களத்தான் பறிச்ச. சொந்தமுள்ள மாமனுக்கு தோடுகிடத்தான் மாலையொன்று தொடுத்த. அப்ப முன்னாலதான் மாம வர வண்ண மாதைய மாம கழுத்துல போட்ட. ஆத்தா அபிநயம் பார்த்தா என்னன்னு அர்த்தம் சொல்லிப் புட்டேன். இந்த நாளில் திருமணமால நான் தாவன் தோளில் சூட்டிப் புட்டேன். ரொம்ப துள்ளாத பொல்லாத கள்ளி மாலை போட்டாலும் நிப்பேனே தள்ளி. வந்த சொந்தங்கள் போவாது மாமா வெட்டி ஜம்பங்கள் நீ காத்தலாமா. இங்கே வந்து வம்பிழுத்தா சின்ன பொண்ணே நீ புண்ணாகும் ஒட்டாது போதிங்கிட. தனிபதம் தவறாம என்ன தேய்ச்சி குளிக்கிறது பழக்கம். அது கட்டின நாள்ல இருந்து எனக்கு தெரியும். ஆனா அரப்பும் எண்ணெயும் எடுத்துக்கிட்டு ஆத்து குளிக்க போறேன்னு சொன்னப்போ இது என்னடா புது பழக்கம்னு நினைச்சேன். பொறவுள்ள அரச பரசலா என் காதுல விழுந்துச்சு. வாய மூடி கழுத. நம்ம ஊரு பொம்பளைங்களுக்கு வாய் ரொம்ப நீளம். இப்படித்தான் எதையாவது கண்ணு மூக்கு காதை வச்சு பேசுவாளுங்க. ஆனா கண்ணு மூக்கு காது உள்ள ஒருத்தி வச்சிருக்கிறதெல்லாம் பேசிக்கிறாளுக. எதுக்கடி தொணன்னு பேசிட்டு இருக்கிற? வாய திறந்தாவே ஏச்சுதான், பேச்சே கிடையாது. எவ்வளவு சிரிக்குமோ சொல்லிவிட்டாலும் இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறான். இனிமே பேசுன முடையிற ஓலைய பாடையாக்கிடுவேன். ஊருக்குள்ள நம்ம பொண்ணையும் கேட்பாளுங்க, ஏண்டி கல்யாணம் உனக்கா உங்க அப்பனுக்கானு? கட்டினவன் நான் கேட்டாதான் முடையிற ஓலைய
ஆக்கி போடுவீங்க. பெத்த மழை வந்து கேட்டா முகத்தை கொண்டு எங்க வச்சுக்குவீங்க? எதுக்கு நீ சும்மா கிடந்த அனுத்துற? மனுஷனை ஒரு வேளையாவது நிம்மதியா தூங்க விட்டுருக்கிறியா இல்ல திங்க விட்டுருக்கிறியா? ஆம்பளை அப்படி இப்படிதான் இருப்பான். ஒட்ட லேடியா மாளிகை பாப்பா. அது சரி, அரப்பு என்ன எடுத்துட்டு இப்ப எங்க போறிய? அரப்ப எண்ணியும் பார்த்தா தெரியல, குமுறத்தான் போற. போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அம்மா, இந்த நேரத்துல அப்பா எங்கம்மா போறாரு? ஆத்துக்கு குளிக்க போறாரு. இப்பவா? இரட்டினத்துக்கு போறவு ஆத்துல குளிச்சா அப்பாவை பிசாசு கிசாசு பிடிச்சுக்காது. புதுசா உங்க அப்பாவை பிடிக்க வேணாமா? ஏற்கனவே ஒரு பிசாசு உங்க அப்பாவை பிடிச்சிருக்கு. எடுத்து கட்டிருக்கவா அட்டின் கப்பம். ஐயோ, என்னடா அது கோமாளி மாதிரி வேஷம்? அந்த சோகரை ஏன் கேக்குறாத்தா? பசில மாமான்னு கத்திட்டு இருந்துச்சு. உன் கையால கலந்து வச்சாதானே சாப்பிடும். நீதான் சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகுமேனு நான் தான் உன் புடவை எடுத்து கட்டிக்கிட்டு தீவனத்தை கலந்து வச்சேன். கழுத முட்டி தள்ளிருச்சு. அடே, ஒன்ன மாதிரியே அதுல எனக்கு பிள்ளைங்க தான்டா. ஆத்தா கையால ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு நீ எப்படி அடம் பிடிக்கிறியோ அது மாதிரி தாண்டா அதுகளும் அடம் பிடிக்கும். முதல்ல அதுகளை வண்டியில கட்டி கீழே வைக்கிறதே தப்பு. மண்டையில ஏதாவது மசாலா இருந்தா தானே மாட்டாயா? முருகா, மாடுகளை அவுத்து கொட்டையில கட்டு, நான் வந்து தீவனம் வைக்கிறேன். நீ முதல்ல அந்த கீழே அதுகள்ட்ட என்ன சண்டை? கீழையா ஊருடா. ஆமா போ. எதுக்காக அப்படி விழுந்து விழுந்து திரிக்கிற? எனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா. அவர் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படித்தான் புடவையை கட்டிக்கிட்டு பொம்பளை வேஷத்துல வந்து என்ன கடத்திக்கிட்டே வந்துட்டார். அப்படியா? அந்த மனுஷனை இப்ப நினைச்சா கூட இந்த சிலம்பை எடுத்து கம்பீரமா சுழட்டி சுத்து வட்டாரத்துல இருக்கிற 16 கிராமத்தையும் ஜெயிச்சு வந்ததுதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா பட்டாளத்துக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவர் கையால சுழட்டின இந்த சிலம்பையும் அவர் ஞாபகார்த்தமா உடம்புல போட்டிருந்த இந்த பட்டாளத்து சட்டையும் கொடுத்துட்டு போனாருப்பா. இத பாக்குறப்பவெல்லாம் உங்க அப்பாவே பக்கத்துல இருந்து நம்மள பாதுகாக்கிற மாதிரி என் மனசுக்கே ஒரு தைரியம் வருதுப்பா. கவலைப்படாதாத்தா, நீ அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போவாது. நில்லடா. என்னடா சொத்த பாகம் பிரிக்கிற மாதிரி காய போட்டுக்க நெல்ல பாகம் பிரிச்சுக்கிட்டு வர்ற? அக்கா, உன் பக்கத்துல நான் வர்றதா இருந்தாலும் என் பக்கத்துல நீ வர்றதா இருந்தாலும் இடையில உள்ள நெல்ல பிரிச்சுதானே ஆகணும். அதான் பிரிச்சுக்கிட்டே வந்த. என்னடா பொடி வச்சு பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. உன்கிட்ட நான் ஏன் பொடி வச்சு பேசணும்? சொல்ல வந்தத நேரடியாவே சொல்றேன். சரி சொல்லு. அது வந்து நம்ம பிள்ளைங்க ரெண்டும் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சா, அதான் அப்பம் பிரிக்காம விட்ட சொத்தை நாம பிரிச்சுக்குவோமான்னு கேட்கலான்னு வந்தேன். முத்தையா, நம்ம நிலத்துல கூட களை விளைஞ்சது இல்லையே, உன் நெஞ்சில எப்படிடா களை விளைஞ்சது? அக்கா, சொத்தை நான் மட்டும் சுகபோகமா அனுபவிக்கணும்ன்றதுக்காக கேட்கல. நாளைக்கு என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரும்பொழுது வெறுங்கையோட வர்றதை விட விளையிற நிலத்தோட வந்தா கௌரவமா இருக்குமே தான் கேக்குறேன். சரி சரி, பெரிய சொத்து மறுபடியும் சேரத்தானே போகுது. நீ பிடிவாதக்காரன், முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்குவா போற? வக்கீல கேட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா. எந்த இடத்துல கை நாட்டு வைக்கணுமோ அந்த இடத்துல சந்தோஷமா வச்சு தர்றேன். அக்கா, உன் மனசு சுத்தம்னு பொன்னம்மாவுக்கும் தெரியும். அதான் சுத்தமான நெய்யில பொங்க வச்சு கொடுத்து விட்டு இருக்கா. இந்தா. பொன்னம்மாவுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான். பாத்து இடிச்சுக்காத. நான் போய் பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வாப்பா. அக்கா, நான் அக்காதான். தன்னானே தந்தானேனா தன்னானே தந்தானேனா தன்னானே தந்தானேனா. மேலாக்கும் லோலாக்கும் கொண்டாடும் சின்ன குட்டி மேனியெல்லாம் தேனொழுகும்
பச்சை சேலம் மாம்பழம் நீதான் இத வாங்கி தின்னு பார்க்கும் நாள் வரும். பழுத்த பழம் எனக்குத்தான் கடிச்சு தின்ன எதுக்கு வழக்கத்தான். கொடுக்க ஒரு சமயம் இருக்குது, எதுக்கு இப்ப மனசு பறக்குது. மேலாக்கும் லோலாக்கும் கொண்டாடும் சின்ன குட்டி மேனியெல்லாம் தேனொழுகும் மாமாவும் வெள்ளக்கட்டி. போறோம் வெயில் சாயும் நேரம் வந்தால் என்ன வண்ணக்கிளி முந்தானை தான் பாய்விரிக்க. 4 பேரு பார்த்தா மானம் கட்ட நேரும். எம்மேனிதான் திண்டாடுமே அம்மாடி நீ கூப்பறிக்க. முன்னாலும் பின்னாலும் தான் ஜொலிக்குதடி பொன்னான சிங்காரம் தான். தொட்டாலும் பட்டாலும் தான் தவறு செய்ய போதாது இந்நேரம்தான். பஞ்சனை போடும்படி என்னையே தூண்டுதடி மன்மதன் போடும் கணைதான். மேலாக்கும் லோலாக்கும் கொண்டாடும் சின்ன குட்டி மேனியெல்லாம் தேனொழுகும் மாமாவும் வெள்ளக்கட்டி. காதல் என்னும் நோவு நெஞ்சில் கொண்ட பூவு கள்ளோடுதான் தள்ளாடுதோ இப்போது நான் கையணைச்சு. அச்சாரம் வச்சாலே நான் மனசில் ஒரு உற்சாகம் உண்டாகுது. மேலாக்கும் லோலாக்கும் கொண்டாடும் சின்ன குட்டி பூவும் நெத்தி பொட்டும் வச்ச சேலம் மாம்பழம். பழுத்த பழம் எனக்குத்தான் கடிச்சு தின்ன எதுக்கு வழக்குத்தான். கொடுத்த ஒரு சமயம் இருக்குது, எதுக்கு இப்ப மனசு பறக்கு. மேலாக்கும் லோலாக்கும் கொண்டாடும் சின்ன குட்டி மேனியெல்லாம் தேனொழுகும் மாமாவும் வெள்ளக்கட்டி. என்னடி இது? நானே இம்புட்டு நேரமா தேய்க்கிறேன், இந்த தவணையில இருக்கிற கரை போவனான்னு அடம் பிடிக்குதே. அடி அளவ என்னடி நான் இவ்வளவு பேசுறேன், என்னமோ செத்தவன் கையில வெத்தரப்பா கொடுத்த மாதிரி சொரணையே இல்லாம பாத்திரம் தேய்க்கிற. அண்ணி, உங்களுக்கு பாத்திரத்துல விழுந்த கரையை பத்தி கவலை, எனக்கு பத்திரத்துல விட போற கரையை பத்தி கவலை. என்னடி சொல்ற? இந்த குளத்து தண்ணி மாதிரி இல்லாம தெளிவா சொல்லு. சொத்தை பிரிக்கணும்னு என் புருஷன் உங்ககிட்ட வந்து கேட்டப்ப நீங்க சந்தோஷமா ஒத்துக்கிட்டீங்களா? அதை பத்தி தான் சொல்றேன். என்ன சொத்து பிரிக்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு தான் அவன் சொன்னான், அதனாலதான் சம்மதிச்சேன். அந்த மனுஷன் உங்களை ஏமாத்திட்டாரு. நீ திரியிற சொத்து உங்களுக்கு எனக்கும் சேர போறதில்ல. ஊருக்கு வெளியில நம்ம ஊர் ஆம்பளைங்களை உரசு சாட்சி உக்காந்துகிட்டு இருக்காளே, அவளுக்கு தான் சேர போகுது. சொன்னம்மா, என்னடி சொல்ற? ஆமா நீ மாமா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாரிச்சு சொத்து இது. ஆனா இந்த மனுஷன் திருட்டு சொகத்துக்காக அத தாரவாத்து கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவேன்? வாக்கு கொடுக்கறதுல இந்த செல்லத்தாய்க்கு ஒரு தடவை தான் நாக்கு போறணும். மறுபடியும் எனக்கு சொத்து பிரிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தம்பி முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? கொடுத்த வாக்கு திரும்பி பெற உங்க நாக்கு பொருள மறுத்துச்சுன்னா என் உசுறு காத்தோட பொருள ஆரம்பிச்சிடும். பொறவு அச்சனை போட்ட உங்க கையால எனக்கு வாக்கி அரிசி தான் போட வேண்டியிருக்கும். செல்லத்தாயி, சொத்தை பிரிக்கிறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு புறவு மாட்டேன்னு சொன்னா எப்படிமா?
எப்ப என் தம்பி பஞ்சாயத்தை கூட்டிட்டானோ அதுக்கப்புறம் நான் பேசித்தானே ஆகணும். இப்ப சொத்தை பிரிச்சா அந்த சொத்து கட்டினவளுக்கு போய் சேருமா இல்ல வச்சுக்கிட்டு இருக்கவளுக்கு போய் சேருமா அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்னங்கடா பெருசா சிரிப்பு? கட்டினவளை விட்டுட்டு கூட ஒரு கூத்தியாளை வச்சுக்கிறது நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு சகஜம் தானே. நான் மட்டும் என்ன புதுசா செஞ்சுட்டேன்? மத்தவங்கள பத்தி எல்லாம் நான் கேட்கல. நம்ம பரம்பரையில இப்படி ஒரு பழக்கம் எந்த ஆம்பளைக்கு இல்லப்பா. ஆமா, கண்ட கண்ட சிரிக்கையெல்லாம் இந்த குடும்ப சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ என்ன எனக்கு அனுமதி கொடுக்கறது? நீயே ஒரு வாழா வெட்டி. எனக்கு சரின்னு படுறத நான் செய்வேன். ஆண்டவன் பொம்பளைய படைச்சத ஆம்பளை ஆசைப்படும் போது முந்தானையை விரிக்கத்தான். தம்பி முத்தையா, நான் வாழா வெட்டியாவே இருந்துட்டு போறேன்ப்பா. ஆனா பொம்பளைங்களை இவ்வளவு கேவலமான கண்ணோட்டத்தோட நீ பார்க்காத. ஒரு பொண்ணோட கண்ணை பாக்குறப்ப நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக சிந்துடாலே கண்ணீர், அதுதான் அந்த கண்ணுல தெரியணும். மாற பார்க்கும்போது அவ ரத்தத்தையே பாலாக்கி நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு கொடுத்தாலே அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். அவ வயத்தை பார்க்கும்போது 10 மாசம் நம்மள அங்கதானே சுமந்துக்கிட்டு இருந்தாங்க தான் வச்சு பார்க்கணும். தம்பி முத்தையா, இனிமையாவது நீ பொம்பளைங்க மேல வச்சிருக்க அபிப்பிராயத்தை கொஞ்சம் மாத்திக்க. எனக்கு உபதேசம் பண்றது இருக்கட்டும், முதல்ல உன்னை நீ மாத்திக்க. எத்தனை நாளைக்கு இப்படி புருஷன் வருவான்னு பொய் சொல்லிக்கிட்டு பூவும் பொட்டுமா கட்டின தாலியோட சுமங்கலி வேஷம் போடுவ? அவன் இருக்கிறானோ செத்தானோ யார் கண்டா? உண்மையிலேயே நம்ம ஊர் பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கிற பொம்பளையா நீ இருந்தா இந்த வேஷத்தை கலைச்சிட்டு வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நில்லு. எதுக்குடா நான் வெள்ளை புடவை கட்டணும்? என் மவராச இன்னும் உசுரோட தாண்டா இருக்காரு. நான் சாகும்போது கூட மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா தாண்டா போவேன். தம்பி தம்பின்னு உன் மேல நான் உசுரைய வச்சிருந்தேன் பாரு. அதுக்கு ஊருக்கு முன்னால நீ எனக்கு சரியான மரியாதையை கொடுத்துட்டப்பா, கொடுத்துட்ட. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. ஏன்பா முத்தையா, வாழா வெட்டி வெள்ளப்புடவன் சொல்லி எதுக்குமே கலங்காத செல்லத்தாய அழ வச்சுட்டேப்பா. என்னத்த பெருசா அழ வச்சுட்ட? அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தல, நான் மட்டும் ஏன் பணிஞ்சு போனோம்? இன்னையோட அக்கா தம்பின்ற உறவு அந்து போச்சு. இனிமே 2 குடும்பத்துக்கு நடுவுல ஒட்டை இல்ல, உறவு இல்ல. உன்னை அவமானப்படுத்தணும் எவனா இருந்தாலும் சரி, அவனை வெட்டி புதைச்சாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அத்தா, உன் முன்னால போட்டிருக்கிறனே சிலம்பு, இது உங்க அப்பன் கைனால சுத்துனது. இத நீ தாண்டி போறதா இருந்தா நீ தாண்டது சிலம்பு இல்லடா, உங்க அப்பனத்தான். ஆத்தா பேச்சு மீறி இந்த சிலம்பை நீ தாண்டி போனீன்னா பஞ்சாயத்துல உன் மாமா ஆசைப்பட்ட மாதிரி என்ன நீ அலங்கோலமாத்தான் பார்க்க முடியும். இல்ல அத்தா, உன்னை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இங்க நடக்கிறத வேற சொல்லிவிட்டேன். மச்சானா மச்சான், எப்போ உங்க அப்பா என் ஆத்தால அவமதிச்சானோ அன்னைக்கு இருந்து போச்சு அத்தை மச்சான் உறவு. நிறுத்து மச்சா, என்ன எங்க இருந்து போசல, உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்ப நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா, இல்ல நீயே மரியாதையா வெளியே போயிரியா? சொல்லு. இப்ப நான் என் அப்பனையும் ஆத்தாலையும் மீறி இங்க வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் வாழ போறது இங்கதான், உன் கூடதான். யார் தடுத்தாலும் சரி, நான் இந்த வீட்டு மருமகனா. தரங்கட்ட நாய, ஊரு பயலுங்க முன்னால என்ன கேவலப்படுத்தணும். அவ வீட்டுல வந்து நிக்கிற. உன்னை எங்க வாழ வைக்கணும் எனக்கு தெரியும். வா வா. ரகமா கைய தட்டு. அண்ணே, கீழே வந்துட்டீங்களா? பார்த்தா தெரியல. சினிமா தியேட்டருக்கு வந்து சினிமாவுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. தூக்கி விடண்டா. ஆமா, சைக்கிள பண்ணி மேல ஏத்தி கொண்டுட்டீங்களே, பார்த்து வரப்படாது? பார்த்தாலும் வந்தேன். பண்ணியை கொண்ட பாவம் சும்மா விடாதுன்னு, சைக்கிளும் உருப்படாது. அதுக்கு இப்ப என்னடா பண்றது? இப்ப பாம்பை கொண்டுட்டோம்னா அதுக்கு பரிகாரமா பாம்பு சைஸ்ல வெள்ளியில செஞ்சு கோயில் உண்டியில போடுறோம்ல, அது மாதிரி பண்ணி சைஸ்ல வெள்ளியில செஞ்சு போட சொல்றியா? அந்த அளவுக்கு பணத்துக்கு நான் எங்கடா போறது? நீங்க பண்ணி மாதிரி செய்ய வேண்டாண்ணே, ஒரு பண்ணிக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அட போடா, ஊர்ல இருந்ததே ஒரு பண்ணு, அதையும் கொண்டுட்டேன். இப்ப நான் பண்ணிக்க எங்க போறது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கணும். பண்ணி மாதிரி ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும்.
இந்த ஊர்ல பண்ணி மாதிரி ஒரு ஆளு எங்க கிடப்பான்? இதுக்கு மேல எனக்கு ஐடியா வராதுண்ணே, நான் வரேன். கும்பல போன பண்ணி குறுக்க வந்த மாதிரி அவனே வந்துட்டான். நண்பா, பழகுஜாம்பா, பழகுஜாம்பா. ஓ, அது என் மாமியார் பேரோ. ராஜாம்பா, ராஜாம்பா, வாங்க. என்னங்க? ஐயோ, இவனை ஏங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவன் வேணும் பேசாதீங்க. இது இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் விருந்து சாப்பிட போகுது. பையடு, நான் மார்க்கெட்டுக்கு போய் பண்ணி, ஓ அதான் நீ இருக்கியோ, மட்டனு எலும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எலும்பு யாருக்கு? எனக்கு தான். பையடு, இந்தாங்க. இத பத்திரமா பாத்துக்குங்க, பின்னால கொல்ல பக்கம் விட்டுறாதீங்க. வர்றேன். அடியே, இவனுக்கு சோறு போட்டோம், ஒரு வாரத்துக்கு நாம பட்னியா இருக்கணும். புருஷன் திரும்பி வரதுக்குள்ள இவனை எப்படியா இங்கிருந்து வெளியே என்னங்குது? பார்த்தா தெரியல, மிளகா. கொஞ்சம் தள்ளி இறக்கூடாதா? என்னது இது? பூஜை பண்றதுக்கு. பூஜையா? யாருக்கு? என் மருமக உன்ன மாதிரி விருந்தாளி கூட்டிட்டு வருவாரு. விருந்து சாப்பிட வரவங்களுக்கு மிளகாய தலையில தடவி விளக்க மாத்தால 4 அடி அடிப்பாரு. நான் இதை கேள்விப்பட்டதே இல்லையா, புதுசா இருக்கு. ஆங்க, இதே கேள்விதான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அவருக்கு தோசம் தங்கி இருக்கான். வீட்டுக்கு விருந்து சாப்பிட வர்றவங்க தலையில இந்த மிளகா பொடிய தடவி விளக்கு மாத்தால 4 அடி அடிச்சா தோசை நீங்க ஆயுசு கூடிடுமா. உங்க புருஷன் ஆயுசுக்காக நாங்க அடி வாங்கணுமா? அதுக்கு எவனாவது இழிச்சாய வருவான், அவனை குடிய வச்சு மிளகாய வச்சு விளக்க மாத்த அடிக்க. உங்க சோறு வேணாம், உங்க விருந்து வேணாம். வாங்கடி. 2 படி அரிசி மிச்சம். குண்டை உடைச்ச பத்தியா? எங்க என் ஃப்ரெண்டு மதுரை கொல்ல பக்கம் மேய போயிடுச்சா? ஐயா, உங்க ஃப்ரெண்ட் சரியான லூசா இருப்பாருங்க. அதனாலதான் மரவ பிள்ளைக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. ஆமா, நாங்க லூசு, உங்க குடும்பம் ரொம்ப அறிவாளி குடும்பமா? எங்க என் ஃப்ரெண்டுனா? ஆமா, பெரிய ஃப்ரெண்டு. மாப்பிள, அவர் எந்த வீட்டுக்கு விருந்தாளிய போனாலும் மிளகாய தலையில தடவி விளக்க மாத்தால 4 அடி அடிக்கணுமா. எதுக்கு அப்படி? இப்படித்தாங்க நானும் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு தோசை தங்கி இருக்கான். இப்படி செஞ்சோம்னா அவருக்கு தோசை நீங்கி ஆயுசு கூடிடுமா. அட என்ன நீங்க, அவ ஆயுசு இந்த விளக்கு மாத்திரம் தான் இருக்குன்னா வாங்க வாங்க வாங்கிட வேண்டியதானே. கொண்டா மிளகா அப்படிய கொண்டா விளக்கு. பாதம் மாறிட்டேன், மன்னிச்சுக்குங்க. அருமையான யோசனை. அம்மாவா, இனிமே உன் புருஷன் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டிட்டு வர. நண்பா, மதுரை, இந்தா மிளகா பொடி, இந்தா தொடப்பக்கட்டை. நண்பா, 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 ஆயுசு நீடிக்கணும்னா 5 அளவு ஓடாது. நண்பா, நண்பா, இந்தா நீ கேட்ட மழை, இந்த நீ கேட்ட ஐயோ, விளக்க மாத்தல அடிச்சவே இந்த ஊரே பாத்துச்சே. இந்த ஊர்ல இருக்கணுமா? இப்பவே நான் மெட்ராஸ் போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பொண்ணு பார்க்க வரும்பொழுது நிச்சயதார்த்தத்துக்கு கொண்டு வர மாதிரி பூவு, பழம், சீரு, சென்னத்துன்னு ஏகப்பட்டதை கொண்டாந்து இருக்கிறீங்க. நீங்களே இவ்வளவு செய்யும் பொழுது என் ஒரே பொண்ணுக்காக நான் நிறைய செய்ய ஆசைப்படுறேன். அட என்ன முத்தையா, நீ பொண்ணை பத்தியும் உன் பரம்பரைய பத்தியும் கேள்விப்பட்டுதானே உன் வீட்டுல பொண்ணு எடுக்க வந்தோம். பொண்ணை வர சொல்றேன், மனசார பாத்துட்டு போங்க. ஏய், போய் பொண்ணை கூட்டு வா. ஓடி போய் பொண்ணு அழைச்சிட்டு வா. தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்தியன் பேங்க்ல வேலை செய்யறதா தரகர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஜோதி, என்னம்மா இது? என்ன மன்னிச்சிருங்க. பரிசம் போட வந்த இடத்துல ஒரு பொண்ணு வாய் திறந்து பேசினதா இது வரைக்கும் பழக்கம் இல்ல. ஆனா இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் இத உட்கார்ந்துருக்காரே எங்க அப்பா. இவர்தான். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே வீடு என் அத்தை வீடுதான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என் அத்தை மடியில தான். நான் வயசுக்கு வந்தப்போ உரிமையோட எனக்கு பரிசம் போட்டாரு.
என் மாமன் அவர் முகம்தான் என் கண்ணிலையும் நெஞ்சிலையும் இன்னும் நிறைஞ்சு நிக்குது. அவரை மறந்துட்டு என்னால வேற ஒருத்தருக்கு கழுத்து நீட்ட முடியாதுங்க. பிடிக்கலன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே தாயி. என்னத்துக்கு இப்படி வெள்ளை புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து? நான் வெள்ளை புடவை கட்டினது உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக மட்டும் இல்ல, என் அப்பனுக்காகவும் தான். பூவோடையும் பொட்டோடையும் மகாலட்சுமி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என் அத்தைய பார்த்து வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு பாடின்னு ஊர் முன்னால சொன்னாரே, அது எவ்வளவு கொடுமையானதுன்னு இவர் தெரிஞ்சுக்கதா நான் இப்படி வந்து நின்னேன். உன் துணிச்சலை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? உன் மாமனே உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நல்லா இருமா. ஐயா ஐயா, அப்படியே செஞ்சா என் மருமக. அது மட்டும் இல்ல, எப்ப மனசுல நினைச்ச மாமன் தனக்கு இல்லேன்னு ஆயிடுச்சோ, இனிமே வெள்ளப்படவை மட்டும்தான் கட்டுறதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா தாயி. எப்ப அவன் மனசுல இவ்வளவு உறுதி வந்துச்சோ, இனிமே அவதான் என் வீட்டு மருமக. கோபி, பாமா. என்னைய பாமா, சொல்ல வேண்டியதெல்லாம் தம்பி சொல்லியாச்சுல்ல. என்னடி பேச்சு ஒரு மாதிரியா போகுது? என்னையா பஞ்சாயத்துல தான் சிரிப்பா சிரிச்சு போச்சுல்ல, வெறும் கையை வீசிக்கிட்டு இங்க எதுக்கு வந்த? முதல்ல இடத்த காலி பண்ணு, எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு. ஊரா திரிஞ்சுகிட்டு இருந்த கழுதனி இந்த ஊர்ல உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து செல்வாக்கா வச்சுட்டு இருந்தவன் நான். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம என்னையவா இடத்த காலி பண்ண சொல்ற? பழைய கதையில விடியா, இப்ப எனக்கு புதுசா ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கு. ஜோதி, சீக்கிரமா அந்த புடவை கட்டிட்டு கிளம்புமா. உனக்கும் கோபிக்கும் நம்ம ஊர் பெருமாள் கோயில்ல இன்னைக்கு இப்பவே கல்யாணம். கிளம்பு. முத்தையா, என்ன உன் வீரத்தையில கரும்புகிட்ட காட்டிட்டு இருக்க? அங்க உன் அக்காக்காரி உன் பொண்ண கல்யாணத்துக்காக பெருமாள் கோயிலுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்கா. கோபி, நீ கட்டா தாலியே. உங்க அப்பா சிலம்பு என் கையில இருக்கும்போது இந்த கல்யாணத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாத்துறேன். முத்தையா, என்னப்பா இதெல்லாம்? பின் என்னக்கா, கல்யாணம்னா மேள தாளம் சீரு சென்னத்தி எல்லாம் இருக்க வேணாமா? நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நாம ஆசைப்பட்டிருப்போம். இப்படி ஒண்ணு இல்லாத விட்டு கல்யாணம் மாதிரி நடத்தணும் எப்படி? தம்பி முத்தையா, நீயா பேசுற? அந்த சிரிக்கு பேச்சுல மயங்கி உன்னை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு பஞ்சாயத்துல அவமானப்படுத்திட்டு இந்த பாவிக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுக்கா. உன் தம்பின்னு சொல்லிக்கவே அருகதை இல்லக்கா. இந்த அருவாளாலே என்னை வெட்டி போட்டுரு, வெட்டி போட்டுரு. முத்தையா, அப்படி எல்லாம் பேசாதப்பா. என்னைக்கு இருந்தாலும் நீ என் தம்பி ஐயா. அன்னைக்கு நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன். யாருதான் தப்பு செய்யறது இல்ல. இன்னைக்கு உன்னை பழைய முத்தையாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல அந்த அருவாளை கீழே போடு. போடு. சரி சரி, அக்கா தம்பி பாசம் எல்லாம் கொட்டினது போதும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. மழை மழைன்னு தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
ஏற்பாடு என்ன ஏற்பாடு? அதான் கையில தயாரா தாலியை வச்சுக்கிட்டு நிக்கிறானே, கட்டுப்பா. ஏன்டா குத்துக்கல்லாட்ட நிக்கிறீங்க? அடிங்கடா கெட்டி மூடா, அடிங்க. டீ சூடா இருக்கு. கொதிக்க கொதிக்க டீ சாப்பிட்டு ஒருவர் திடீர் மரணம். யோ, நான் குடிக்கும் போதுதான் இதை படிக்கணுமா? உனக்கு வேற செய்தியே இல்லையா? நீங்க என்ன அவளை போய் திட்டிட்டு குடியா? இனிய குரல் வளமுள்ள புதிய பாடகர் தேவை. அண்ணே, என் பிரார்த்தனை வீண் போகல. மியூசிக் டைரக்டர் தேவா புது பாடகர் தேவைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்திருக்காரு. நான் உடனே மெட்ராஸ் புறப்பட போறேன். ஏப்பா, புதுசா கல்யாணம் பண்ணவனி பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு மெட்ராஸுக்கு போறேன், பாடகராக போறேன்னா எப்படி? என்னன்னு இது? சின்ன வயசுல இருந்து பெரிய பாடகனா வரணும்னு சொல்லி மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? கரெக்ட். அப்ப நானும் உன் கூட மெட்ராஸுக்கு வர்றேன். நீ மெட்ராஸுக்கு போய் பெரிய பாடகராகிறதுக்கு வழியை பாரு, நான் மெட்ராஸுக்கு வந்து பணம் பண்றதுக்கு வழியை பாக்குறேன். அண்ணே, நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துணையா இருக்கும். ஆத்தா கிட்ட சொல்லிட்டு நாளை காலையிலேயே நம்ம புறப்படலாம். ஓகே. எதுக்கா தாய்ப்பா அழுவுற? பட்டணத்திலயும் நம்மள மாதிரி ஜனங்க தானே வாழுறாங்க. புருஷனை பிரிஞ்சிருக்கிறது போதாதுன்னு புள்ளைய பிரிஞ்சு வேற தவிக்கணும்னு என்னால ஆயிடுச்சு. உனக்கு இருக்கிற அதே தவிப்பு எனக்கும் இருக்குல்ல அத்தா? அத்தை, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. என் புருஷனும் அந்த லட்சியத்துக்காகத்தானே பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்துல வாய்க்கு ருசியா சோறு தண்ணி கிடைக்குதோ என்னமோ. ஊருக்கே படி இழக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். அங்க நீ ஒருவேளை கூட பட்டினியா இருந்த கூடாது ராசா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்போ அந்த நிலைமை வராது அத்தா. மாப்பிள, பட்டணம் போனது முதல் வேலையை அட்ரஸ் எழுதி அனுப்புங்க. நானும் அந்த மனுஷனும் ஜோதி அழைச்சிட்டு ஒரு நட வந்துட்டு வரோம். கண்டிப்பா எழுதுறேன் அத்தா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ண அத்தா. நல்லா இருப்பா. உனக்கு ஒரு குறையும் இல்லாம உன் ஆசைப்படி நீ பெரிய ஆளா வருவ. பாத்தியா பாத்தியா, மறுபடியும் இப்படி அழுவுறிய? ஜோதிய பாரு, எவ்வளவு சந்தோஷமா தைரியமா சிரிச்சுட்டு இருக்கா. நீ ஒரு வாட்டி சிரியாத்தா? ஆமா அத்தை. சிரியாத்தா? உன் சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு நான் சந்தோஷமா பட்டணம் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஜோதி வரேம்மா. வரேன் அத்தை. வாங்க. போனதும் கண்டிப்பா கடுதாசி போடுறேன். ஏம்மா, ஏன் அழுவுற? புருஷன் பக்கத்துல இருக்கும்போது இந்த தைரியம் அவன் அந்த பக்கம் போன உடனே போயிடுச்சே. பாத்தி அவன் பொண்ணு என்னமோ பெருசா படிச்சோன்னு பீத்திக்கிட்டியே. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் படிச்சவா படிக்காதவா எல்லாரும் ஒண்ணு தாண்டி. அண்ணே, மெட்ராஸ்க்கு வந்து 3 நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்தா 4 நாள் ஆகும். அது இல்லண்ணே, செலவு கையில பணமே இல்ல. என்ன பண்றது? தேவா பாக்கலாம்னு ஸ்டுடியோக்குள்ள போனா ஸ்டுடியோக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பண்ணலாமா? ஸ்டுடியோவே பண்ணலாங்கய்யா. அது இல்லண்ணே, மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்துல தான் தேவா சார் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. வீட்லயே போய் பார்த்துட்டா? நல்ல ஐடியா. முதல்ல மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தேவா வீடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ணே, ஒரு வெள்ளை வேஷ்டி வராரு, அவரை கேட்டு பாப்பமா? ஆஹா, விவரமான ஆளா இருக்காரு. கரெக்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அவரே கேட்பாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா வணக்கம். இங்க மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தெரியாது. ஏங்க, இந்த சினிமா நடிகை குறுக்கு குமார் வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நல்லா தெரியுமே. நம்பர் 5 பஜன்கோல் தெரு, கோடாம்பக்கம், சென்னை 24. போன் நம்பர் 427763. 7 கொலை பண்ணானே 7 மலை. அவ வீடு தெரியுமா? ஓ தெரியுமே, பக்கத்து தெரு, நம்பர் 10. அப்படியே குத்து. ஏண்டா, சினிமா நடிகை வீடு தெரியுது, 7 கொலை பண்ணவன் வீடு தெரியுது, ஆனா இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு தெரியல. இந்த நாடு எப்படா உருப்படும்? அவர் என்ன வச்சு என்னங்க பண்றது? ஓஹோ, இதுல சரிப்பு வேறயா? உன் பேர் என்ன? கோட்சே. மகாத்மா காந்தி சுட்டவன் பேரு. நின்னுக்கிட்டு தான் நம்மளே சுட்டுறான். துப்பாக்கி மாதிரி ஆட்சியை காட்டுறான். அந்த வேலை இன்னைக்கு தப்பிச்சோம். ஒரு லைட் போஸ்ட் விட மாட்டீங்களே, உடனே காலத்துக்கு வச்சிருவீங்களே. என்னப்பா பண்றது? இப்படி நின்னாதான் எனக்கு வசதியா இருக்கு. நீதானே பிடிக்க சொன்ன? மதுரை அண்ணன் அடாடாடாடா, அன்னைக்கு கிராமத்துல என்கிட்ட விளக்கமாத்து பூச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். எப்படி இருக்க? நான் யாத்தையாவது அடிவாங்க தண்ணே. என் ராசி ஓஹோன்னு ஒர்க் அவுட் ஆகுது. ஊர்ல உங்க கையால விளக்கமாத்து பூச வாங்கினேன். இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் தேவாட்ட ஓஹோன்னு இருக்கேன். மியூசிக் டைரக்டர் தேவா இருக்கு. அவர் வீட்டை தாப்பா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியுதா? அட நம்ம கோபி. மதுரை என்ன சௌக்கியமா நீ இருக்கீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்போ கோபிக்கு தான் தேவா கிட்ட சான்ஸ் வாங்க வந்திருக்கோம்.
இவ்வளவுதானா? அவர் என் பேச்சு மீற மாட்டாரே. எப்படி? இப்ப அவர் போடுற சீன்லாம் நான் கொடுத்ததானே. அடடே. அட அவ்வளவு ஏன்? என்னடி ரகம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, இது கூட நான் கொடுத்ததான். அண்ணே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டியூன் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டதாச்சே. எம்எஸ் விஸ்வநாதன் போட்டதா? அப்ப எங்க அண்ணன் கொடுத்தது. உனக்கு ஏது அண்ணன்? பெரியவா பையன். அப்படின்னு அண்ணன் தான். அது போட்டோம். எப்படியாவது கோபிக்கு தேவா கிட்ட சான்ஸ் வாங்கி கொடுத்துரு. கவலையே படாதீங்க, நான் வாங்கி தரேன். அதுக்கு முன்னால எங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. இருந்தது 150 ரூபா, அதையும் திருட பிப்பாயிட்டு அடிச்சு போயிட்டான். அவனை பிடிச்ச சொன்னா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? கவலைப்படாத, மெட்ராஸ்க்கு வந்து 3 நாள் ஆச்சு. எக்கச்சக்கமா ஐடியா வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிடுறேன். வா கோபி போலாம். அண்ணே, ஹோட்டலுக்குலாம் நான் வரல. தர்மடி என்னால தாங்க முடியாது, ஆளை விடுங்க. அடாடாடா, சில பேர் தர்மத்துக்கு பயந்து யோக்கியனா இருக்கான், சில பேர் தர்மம் அடிக்கு பயந்து யோக்கியனா இருக்கான். அதுல நீ 2வது ரகம். சரி, நீ இந்த போஸ்டே நெல்லு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னப்பா நீயும் காலத்துக்கு போஸ்டர் வைக்க ஆரம்பிச்சுட்ட? உங்களோட பழகின தோஷம். சரி, தோடு நிறுத்திக்க, வால் மறைச்சிட போகுது. காலையில இருந்து ஒருத்தருமே டிப்ஸ் கொடுக்க கவலை பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம டேபிள் 2 பெரிய பாட்டி விளாசுதுங்களே, நல்ல வருமானம் தான். இன்னைக்கு ரஜினி படம் பாத்திர வேண்டிதான். அருமையான சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. கடைசி ஐட்டம். ஐயா, ஆஹா அண்ணே, நம்ம சாப்பிட்டதுலயே இந்த ஐட்டம் தானே நல்லா இருக்கு. எந்த ஐட்டம்? ஜூஸ் தான். அறிவு கட்டவனே, அது கை கழுவ கொடுத்த தண்ணிடா. நல்ல வேலை முன்னாடியே சொன்னீங்களே, முழுசா சாப்பிட தெரிஞ்சேன். சார் பில்லு எங்கள்கிட்ட கேக்குற, நீ போடியா? 2 பேருக்கு ஒன்னாவா? எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிட்டோம். ஆமா. அதுக்காக ஒன்னா பில் கொடுக்க முடியுமா? தனித்தனியா குடியா? இந்தாங்க உங்களுக்கு, இந்தாங்க உங்களுக்கு. இது எனக்கு. சார் டிப்ஸ். அங்க ஒண்ணு கூப்பிடுறாங்க, போயிட்டு வா, வந்து தர்றேன். கூட நான் கலந்துருக்கணும். வாயில விசில போய் இருக்கிற, வாய திறந்து பேசியா? சார் 40 ரூபா பில்லாச்சு. உங்கள்ட்ட நான் 50 ரூபா கொடுத்தேன், மீதி சில்லறை கொடுங்க. விளையாடுறியா? நீ பில்லு மட்டும் தான் கொடுத்த, ரூபா கொடுக்கல. எனக்கு கெட்டவா வரும். 50 ரூபா நோட்டை உள்ள வாங்கி போட்டுக்கிட்டு என்ன இல்லைங்கிற? எனக்கு கெட்ட வார்த்தை வரும். ரூபா கொடுக்கல, பில்லு மட்டும் தான் கொடுத்த. கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், 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 கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல. என்ன இங்க கலாட்டா? வாங்க சார், உங்க முகத்தை பார்த்தா நியாயமான ஆளா தெரியுது. நான் நியாயஸ்தானே? ஆமா, சொல்லு. நீங்களே சொல்லுங்க சார். 40 ரூபா பில்லாச்சு. நான் இவர்கிட்ட 50 ரூபா கொடுத்தேன், மீதி சில்லறை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. போய் சொல்றேன் சார், ரூபா கொடுக்கவே இல்ல. கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல, கொடுத்தேன், கொடுக்கல. நிறுத்துங்கப்பா. நீங்க 2 பேரும் பண்ணிக்கிற தகராறுல நான் கொடுத்த 100 ரூபாய் மறந்துடாதீங்க. க்ளோஸ். சார், சார், வா மதுரை, என்ன விஷயம்? தம்பி எங்க ஊருங்க? பேரு கோபிங்க. ஆ. கும்பிட்டுக்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கல்ல, சொல்லு. அத பார்த்து வந்திருக்கான். நல்லாவே பாடுவான் சார். ஆமா, இங்க வரவங்க பூரா எதுதான் சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட சுதி சுத்தமா பாவத்தோட இது வரைக்கும் பாடல. சார், உங்களோட பாடம் வந்ததுல எத்தனையோ பேர் தோத்துருக்கலாம். ஆனா அந்த பையன் கண்டிப்பா ஜெயிப்பா சார். சார், உங்களை நம்பித்தான் நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சார். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால நிச்சயமா பாட முடியும் சார். ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ப்ளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இவன் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. எனக்காக ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். சரி சரி, நான் இப்ப ரெக்கார்டிங் தேட்டர் தான் புறப்பட்டு இருக்கேன். அவரை அங்க அழைச்சிட்டு வா. அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம்பூ நீ ஒரு ஜாதிப்பூ. பிரமாதம். கோபி, முழு பாட்டம் இதே மாதிரி பாட முடியுமாப்பா? நிச்சயமா பாடுறேன் சார். அப்ப டேக் போலாம். Take 1 rolling. 1 2 3 4.
அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ நீயொரு ஜாதி பூ முல்லைப்பூ மல்லிப்பூ செந்தூரப்பூ தேன் சிந்தும் தாழம் பூ வண்ணப்பூ சின்னப்பூ வாடாத பூ செண்பகத் தோட்டப்பூ ஊதாப்பூ பொன்வண்டு ஊதாத பூ நான் கொண்ட வாசனை பூ அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ நீயொரு ஜாதி பூ காட்டுக்குயில் காடுகையில் கற்றறிந்த ஞானமிது ஊற்றெடுக்கும் ஊருணி போல் ஊறி வந்த கானமிது பாறைகளில் நீர் உரச பார்த்தறிந்த தாளமிது ஆக மொத்தம் இயற்கை அன்னை அள்ளித் தந்த தானமிது எத்திக்கும் 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 இந்த ஏழிசை வாழ வைக்கும் இன்பங்கள் செல்வங்கள் வந்து சேரும் நம் வாசலுக்குள் கண்ணீரம் காலங்கள் பொன்னாகும் இன்று வாடாதே ராசாத்தியே அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம்பூ நீயொரு ஜாதிப்பூ நான் படிக்கும் பாடலுக்குள் நாதமென நீ இருக்க நீருக்கும் கிராமத்திற்கு என் நினைவு போயிருக்க ஊரறிந்த பாடகனாய் நானும் ஒரு பேரெடுக்க நேரம் வந்து வாய்த்ததடி எண்ணி அதை நான் முடிக்க அம்மம்மா கண்ணம்மா அம்மம்மா கண்ணம்மா என்ற ஆசைகள் ஆயிரம்தான் பொன்னை போல் பூவை போல் உன்னை போற்றிடும் நாயகன் நான் இந்நாளும் எந்நாளும் பல்லாண்டு காலம் இங்கே நம் ராஜாங்கம் தான் அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ நீயொரு ஜாதிப்பூ முல்லைப்பூ மல்லிப்பூ செந்தூரப்பூ தேன் சிந்தும் தாழம் பூ வண்ணப்பூ சின்னப்பூ வாடாத பூ செண்பகத் தோட்டப்பூ ஊதாப்பூ பொல்வண்டு ஊதாத பூ நான் கொண்ட வாசனை பூ அத்திப்பூ அல்லிப்பூ ஆவாரம் பூ நீயொரு ஜாதிப்பூ ஜோதி நல்லா மகராசி ஆயிரு கடுதாசி போட்டிருந்தீங்கன்னா நாங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம்ல. அடே அப்பா எவ்வளோ பெரிய வீடு. இதுல எத்தனை பேர் குடியிருக்கிறீங்க? குடியெல்லாம் இல்ல அத்தை, இங்க நானும் உங்க பிள்ளையும் மட்டும்தான் இருக்கோம். இதெல்லாம்
உங்க பிள்ளை பாடி சம்பாதிச்சது. என்னமோ அத்தா, எனக்கு ஒன்னும் புரியல. நான் அறிஞ்சதெல்லாம் அந்த கிறுக்கு பையன் நம்ம ஊர் ஆத்தங்கரையில பாடிக்கிட்டு தெரிஞ்சதுதான். ஆமா, எங்க அவனை காணா? ஆத்தா ஆத்தா, கோபி, ஆத்தா, கோபி, பாப்பா. பாத்தியா பாத்தியா பாட்டியா போறேன்னு தெரிஞ்சதும் புடிவாதத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, புள்ளத்தாச்சி பொண்ணாச்சே, அதான் அவளுக்கு பட்டணத்துல கிடைக்காதெல்லாம் நம்ம கிராமத்துல இருந்து கொண்டாந்துருக்கேன். உன் மகனுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? தேங்காய் சாதம், நம்ம மரத்து காயில செஞ்சது. சாப்பிடலாமா? முதல்ல இந்த முகத்தை எல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வா. தோ வந்துடுறேன். அத்தை, முதல்ல காபி போட்டு கொண்டு வந்து தரேன், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அப்படியே டிஃபன் கொண்டு வந்துட்டுமா? அது இருக்கட்டும். ஆமா ஜோதி, கடைசியா நீ எப்ப முழுகுன? 48 நாள் ஆகுது அத்தை. வாந்திதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படின்னா பிறக்க போற உன் பிள்ளைக்கு தலையில முடி ஜாஸ்தியா இருக்கும். முடி ஜாஸ்தியா இருந்தா வயத்துல வளர்றது கண்டிப்பா பொட்ட பிள்ளையாதான் இருக்கும். உனக்காக நான் ஊர்ல இருந்து என்னென்ன கொண்டாந்துருக்கேன்னு பாரு. இத பத்தியா? ஊறுகாய், முறுக்கு, அப்புறம் சீடை, தட்டை வடை, மாங்காய். எதுக்கு இம்புட்டு கொண்டு வந்திருக்கீங்க? பாக்குறதுக்கு தான் இம்புட்டு இருக்கிறது மாதிரி தெரியும். கொஞ்சம் எடுத்து ருசி பாத்துட்டீங்கன்னா அம்புட்டையும் ஒரு நிமிஷத்துல காலியாக்கிடுவேன். ருசியா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமையில மாங்காய் இனிக்கும் புளி ருசிக்கும்னு எனக்கு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுதானே கொண்டாந்துருக்கேன். நான் உருசி கொடுக்கறேன், சாப்பிடு. நீ கொடுமா. எப்படி இருக்கு? பிரமோதாத்தா, ஏண்டா பட்டணத்துக்கு வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? பூச்சி போன சோத்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா இருக்குன்னா சொல்றீங்க? பட்டணத்துல இப்படித்தான் சாப்பிடுவாங்களா? இல்ல, ஆத்தாவுக்காக சாப்பிட்டு இருக்கீங்க. ஏ ராசா, ஆத்தா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஊசி போன சோத்த தின்னீங்களா? கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. என் தங்கம், நீ பட்டணம் வந்து கெட்டு போகலப்பா. வாய்க்குள்ள என்ன விஷயம் வச்சிருக்க? வாயை திறந்து பேசுறா. சாப்பிடும் போது திறந்து இல்ல, அதுல பாதியாவது திரடா. சார், 40 ரூபா பில் ஆச்சு. 50 ரூபா நோட்டு கொடுத்தேன், மீதி 10 ரூபா கொடுங்க. எப்படி 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 40 ரூபா பில் ஆச்சு, நீ என்கிட்ட 50 ரூபா கொடுத்த, நான் உனக்கு 10 ரூபா மீதி கொடுக்கணுமா? ஆமா சார். ஏண்டா, நீ கொடுத்தேன்னு நான் கொடுக்கலேன்னு, மறுபடியும் நீ கொடுத்தேன்னு நான் கொடுக்கலேன்னு, அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் நெத்தியில திருநூறு பூசி குங்குமம் வச்சு நியாயஸ்த மாதிரி வருவாரு. கரெக்டா வந்துட்டாரு. ஆமா, என்ன இங்க கலாட்டா? இப்படி கேப்ப, இவர் 50 ரூபா கொடுத்தேன்னு, நான் கொடுக்கலேன்னு, இவர் கொடுத்தேன்னு, நீ உடனே உங்க தகராறுல நான் கொடுத்த 100 ரூபாய் மறந்துடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆமா சார், அது எப்படி நான் சொல்ல வந்த கரெக்டா சொல்றீங்க? ஏண்டா, இதே டெக்னிக்க யூஸ் பண்ணித்தானே இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நான் முதலாளியான. ஏன் டெக்னிக்க என்கிட்ட யூஸ் பண்றீங்களா? கும்மாங்குத்து குத்துவேன். ஒழுங்கா மரியாதை பணத்தை வை. எவ்வளவு நேரம் ஆகுது பாரு. இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? 4 பேர். 2 பேர் தான் வந்திருக்கீங்க. அதான் எங்களுக்கு முன்னாடி நீங்க 2 பேர் வந்துட்டீங்களா? இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். ரெண்டாவது ஆள். யோ, அறிவிட்ட முண்டா, பார்த்து போக கூடாது. அண்ணே, இப்ப ஹோட்டல் முதலாளியா? என்ன சர்வரா? அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? அண்ணி எல்லாமா? நான் என்ன அண்ணி பண்ணி வச்சிருக்கேன்? ஒரே ஒரு அண்ணி தான்டா. சரி சரி, அவங்க எப்படி இருக்காங்க? எனக்கு என்னடா குறை? 1000 சம்பாதிக்கிறேன். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கூட டப்பாங்குத்து டான்ஸ் தான். டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுறேன்.
கிராமத்துல என்னை கண்டபடி விளக்கமாத்தல அடிச்சு இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். அம்மாவை பத்தி நீங்க பாடின பாட்டு எங்க நெஞ்சையை தொட்டுடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இதே என் படத்துல நீங்க ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க சார். சின்னத்தம்பி படத்துல அசத்துக்கீங்க தூள் சார். தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ. இந்த கவரை கோடம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சந்திரத்தை எப்படியாவது கொடுத்துருங்க. சார், நீங்க ரஜினிக்காக பாடிருக்கீங்களா சார்? ஆமாமா, இன்னைக்குதான் புதுசா ஒரு படத்துல அவருக்காக நான் பாடிருக்கேன். தேங்க்யூ. இந்தாங்க உங்க பெண்ணு. நீங்க என்னமா புது படம் பாத்துருக்கீங்க? பார்த்தேன் சார். உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தர. அதுக்குள்ள அந்த கவர் யாருகிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னா அவனுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கு ஏற்படும். அவனும் நாங்க தோத்திட்டு வந்தப்ப ஒரு ஆடிட்டோரிய வாசல்ல பாடவர் கோபி தன்னோட ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் பூந்து ஓடி வந்தான். ஒருவேளை அவன் அந்த கவரை பாடவர் கோபிட்ட கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். பேர் என்ன சொன்ன? பாடவர் கோபி. பாடகர் கோபி. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வெளியில வந்தேன். ஒரு ஆள் திடீர்னு வந்தாரு. சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர் சார், இதை இன்ஸ்பெக்டர் சந்திரகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. பாருங்க, பெரிய கொலைகாரம் போல தெரியுது இல்ல? வணக்கம் ராசா. என் பேர் ராசதுரை. என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து பேசலாமா? ஒண்ணு இல்ல ராசா, பத்திரிகைக்கார ஒருத்தன் என் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள்லாம் ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு உன்னை சுத்தி நின்ன கூட்டத்துக்குள்ள புகுந்து ஓடியாந்தானா. அந்த கவரை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களோன்னு நம்ம தம்பிங்களா சந்தேகப்படுறாங்க. எதுக்கு சந்தேகம்? நேராவே விசாரிச்சுட்டு தான் வந்தேன். அது உங்ககிட்ட இருந்தா சோதனை பண்ணாம கொடுத்துருதா சார்? பத்திரிகைக்காரனா? கவரா? எனக்கு எதுவும் தெரியாது சார். நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? டேய், உள்ள போய் ஒவ்வொரு இடமா தேடுங்கடா, போங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாத. என் ஆளுங்க அப்படித்தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. தேங்க்ஸ் ராசா. இது யாரு? உன் சம்சாரமா? நல்லா இருமா. மிஸ்டர் ராஜதுரை, யாரோ ஒருத்தன் இவரை பத்தின ஆதாரங்கள்லாம் சேகரிச்சானா. அது நம்ம கிட்ட இருக்கான்னு சோதனை பண்ண வந்திருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லியும் சார் நம்பல. சரி, சோதனை பண்ணுங்கன்னு விட்டுட்டேன். எல்லாருமே தேட்டையா, இங்க அந்த கவரை காணும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சரி, நீங்க போங்கடா. தாத்தா, என்னடா வீடு பூந்து அத்தனை பொருளையும் உடைச்சிட்டு போயிட்டான்னு நினைக்காத.
இன்னும் 1 மணி நேரத்துல புதுசா அத்தனை பொருளும் உன் வீடு தேடி வரும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, என் ஆளுங்க தேடின வரைக்கும் உன் வீட்டுல அந்த கவர் இல்ல. ஒருவேளை வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்து நான் போனதுக்கு அப்புறம் போலீஸ்ல கொடுத்து ரோதனை பண்ணலாம்னு நினைச்சேன், அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவப்பா. என்ன ராசா இது இப்படி போட்டிருக்கிற? வெல்கம்ங்கிறது வெளியில இருந்து வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு தானே. நீ என்னடா தலைகளை போட்டிருக்கிறியே? வர ராசா. அந்த கவரை எங்க வச்சீங்க? என்னது 500 ரூபாய் அப்புறம் தரியா? ஐயா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்படியா நல்ல காலம் பிறக்கும்? அவன் சாப்பிட்டு கடன் சொல்லிட்டு போறான். கவலைப்படாதே, டோன்ட் வரி. இதுல இங்கிலீஷ் வேறையா? ஐயாவுக்கு நல்ல காலம் இருக்கு, ஆனா பொண்டாட்டி வகையில தான் கோளாறு இருக்கு. பொண்டாட்டி வகையில கோளாறா? என் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது சொன்ன எட்டி உதப்பேன். கழுதைக்கு புருஷனாச்சே, உதைக்காம என்ன பண்ணுவீங்க? கழுதைக்கு புருஷனா? என்னையா சொல்ற? ஆமா சாமி, போன ஜென்மத்துல உன் பொண்டாட்டி உப்பு முட்டை சமைக்கிற கழுதையா பிறந்திருந்தா. ஆமா, அன்னைக்கு கூப்பிட கழுதைக்கு முத்தம் கொடுத்துருந்தா. இப்பதான் புரியுது அவ கழுதையோட வாரிசுன்னு. என்ன யோசிக்கிற? ஏயா உண்மையாவ சொல்ற? என் பொண்டாட்டி போன ஜென்மத்துல கழுதையாவ பிறந்தா? ஆமா சாமி, போன ஜென்மத்துல உன் பொண்டாட்டி உப்பு மூட்டை சமந்து உடம்பெல்லாம் உப்பு இறங்கிருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்தா ராத்திரிக்கு தூங்கும் போது உன் பொண்டாட்டி உள்ளங்கால நக்கி பாரு, அப்புறம் தெரியும். காலனுக்குன்னா அசிங்கமா நினைப்பாள் ஐயா. தூங்கும் போது தெரியாம நக்குங்க. கால நக்குனா நல்ல காலம் பிறக்குமா? கால நக்குறேன், வேற வழி. ஐயா என்னய்யா ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. அதெல்லாம் வேணாம், பழைய சட்டம் இருந்தா கொடுங்க. உங்களை திருத்தவே முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த பழைய சட்டையை கேட்கறத மட்டும் நிறுத்தவே மாட்டீங்களே. சீக்கிரம் கொடுங்க ஐயா, சீக்கிரம் கொடுங்க ஐயா. 4 பேர் போகணும். ஐயாவுக்கு தாராள மனசு. ஆனா கதை நக்கற மறந்துடாதீங்க. நல்ல வேலை சட்டையை கேட்டான். பேண்ட்டை கட்டினா சட்டியோட நின்று இருப்பேன். நல்ல காலம் பிறக்குது. அம்மாவுக்கு நல்ல காலம் பிறக்குது. குடுகுடுப்பக்காரன் விடியறதுக்கு முன்னாடியில வருவா, இவன் விடுஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கா. தூங்கிட்டேன். நல்ல காலம் பிறக்குது. அம்மாவுக்கு எல்லா வகையிலும் யோகம் இருக்கு, ஆனா புருஷ வகையில கோளாறு இருக்கு. யோ, என் புருஷனை பத்தி தப்பா சொல்லாத. பாவம் அவரு நாயாட்டும் உழைச்சு கொண்டு வந்து பணத்தை குடுக்குறாரு. நாயாட்டம் இல்லம்மா, உன் புருஷன் நாயேதான். யோ நிறுத்தியா? என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்ன? இந்த ஜென்மத்துல இல்லம்மா, போன ஜென்மத்துல அவரு நாய் பிறவையா இருந்தாரு. அல்ஜசன் டாமரியா இல்ல, தெரு நாயி. பொட்ட நாய்க்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பாரு. மார்கழி மாசம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதான் நாய் கூட சேர்ந்து பால் குடிக்கிறாரா? யோ நசுமாவா சொல்றேன். ஆமாமா, என் புருஷன் நாயா வந்தாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ராத்திரிக்கு கொட்ட முடிச்சிட்டு பாருங்க, அவர் உங்க கால நக்க வருவாரு. என்னது? கால நக்க வருவாரா? அது மட்டும் இல்ல, வெயில் நேரம் வெறியேறி கடிச்சாலும் கடிச்சிருவாரு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஜக்கமா சொல்லிட்டா. வரந்தாயே. என் வீட்டுக்காரரு அம்மா, நீங்க யாரு? முதல்ல நான் இந்த வேஷத்துல வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். இதோ என் விசிட்டிங் கார்டு. கோபி பின்னணி பாடகர். ஓஹோ, சிங்கர் கோபியா? ஆமா. இது உங்கள்ட்ட எப்படி வந்தது? பத்திரிகை நிருபர் சிவா சாகறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிட்ட கொடுத்தான். அந்த ராஜதுரை சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள்லாம் இதுல இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் கோபி. இந்த ஆதாரத்துக்காகத்தான் நாங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ராஜோதர எங்க போலீஸ் கண்காணிப்பில் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த தடவை அவனை நிச்சயம் அரெஸ்ட் பண்ணுவோம். உங்க துணிச்சலை நான் பாராட்டுறேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கு.
இதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறது ரகசியமா இருக்கட்டும் சார். டோன்ட் வரி, என்ன நீங்க நிச்சயமா நம்பலாம். அப்ப நான் புறப்படுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். அந்த தேங்க்ஸ நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டை மாத்திக்கலாமா? தாராளமா மாத்திக்கலாம். மிஸ்டர் ராஜதுரை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான அட்ரஸ்ல சரியான ஆளத்தை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ செஞ்ச குற்றங்கள் 1 ஆ 2 ஆ? பாயிண்ட் நம்பர் 1, கொடைக்கானல்ல உனக்கு சொந்தமான 40 ஏக்கரா நிலத்துல கஞ்சா செடி பயிரிட்டது. பாயிண்ட் நம்பர் 2, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் அச்சடிச்சு அத புழக்கத்துல விட்டது. பாயிண்ட் நம்பர் 3, நம்ம நாட்டு சாமி சிலைகளை கள்ளத்தோணி மூலமா வெளிநாட்டுக்கு கடத்தினது. பாயிண்ட் நம்பர் 4, நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாம் உன் நிழல் மாதிரி இருந்து கண்டுபிடிச்ச பத்திரிகை நிருபர் சிவாவை அடிச்சு கொன்னது. எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா விசாரிக்காம அவரை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அதை கெடுத்துடாதீங்க. ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோமா? கோர்ட் ஆர்டரோட தான் வந்திருக்கேன். இதோ அரெஸ்ட் வாரண்ட். சோதனை கொடுக்காம வெளியில போய் நில்லு. பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நானே வெளியில வர்றேன். நிச்சயதார்த்தமா? இந்த வீட்லயா? வாங்க எல்லாரும் போலாம். மாப்பிள, அவசரப்படாதீங்க. சும்மா நிறுத்தியா? சம்பந்தி, நான் சொல்றது கேளுங்க. சம்மந்தியா சம்மதி? அத சொல்ல உனக்கு என்ன யோகியதை இருக்கு? கருப்புல 20 வெள்ளையில 20 கலந்து கொடுக்கிறேன்னு சொன்னியே, அப்பவே நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். அது இப்ப சரியா போச்சு. பையன் பேர்ல 3 வீடு எழுதி வைக்க போறானா? நாளைக்கு என் பையனும் இல்ல என்னோட சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். பொண்ண பவுனாலே அழைச்சிறேன்னு ஜம்பமா சொன்னான். கடத்தினது பூரா 50 நாள செஞ்ச சாமி தலையாம ஏன் சொல்ல மாட்டான்? அப்பா சம்பாதிச்ச தப்பான காசுல வளர்ந்த பொண்ணு, அவளும் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுன இங்க கொலைய விடும். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி என்ன சொல்றான்னு? இனிமே இவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போகலாம். ஒரே ஏமாத்திரம் முதலையா இருப்பான் போல் இருக்க. இல்ல வேலை, நாம தப்பிச்சோம். எஸ் சார். சார், அது வந்து சரி சார். அதுக்கு இல்ல சார். எஸ் சார். ஓகே சார், உடனே ரிலீஸ் பண்றேன். சார், அந்த ராஜதுரைய லாக்கப்ல இருந்து ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. என் பவர் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர்? மேலெடுத்த ஆதரவுனால இப்ப நீ வெளியில போற. உன்னை நான் நிரந்தரமா உள்ள தள்ளாம விட மாட்டேன். ராசா, உன்ன மாதிரி நேர்மையான போலீஸ் அதிகாரியோட முரட்டுத்தனம் எல்லாம் எனக்கு கொசு கடிக்கிற மாதிரி. கொஞ்சம் பெருமூச்சு விட்டேன்னு வச்சுக்க, நீ காணாம போயிடுவப்பா. சோதனை பண்ணாத. சந்திரன் வாட்டுமாப்பா வக்கீல். உதவாக்கிற பசங்களா, உங்க புத்தி கட்டு தாத்தால ஏன் பொண்ணே என் முகத்தை காரி துப்புற அளவுக்கு வந்துட்டா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சார், பாயா, உங்களை இன்ஸ்பெக்டர் சந்திரன் கிட்ட காட்டி கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். என்ன ராசா சொல்ற? பாடகர் கோபி சிபிஐ ஆபீசர் வருஷத்துல எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். பத்திரிகை நிருபர் சிவா கொடுத்ததா சொல்லி ஒரு கவரை இன்ஸ்பெக்டர் சந்திரன் கிட்ட கொடுத்தான். யாரு? அந்த கோபியா? ஆமா. சொல்லுங்க, அவன குடும்பத்தோட தீர்த்துறோம். ஒரே மூச்சில் அவனை மேல அனுப்புனா அவனுக்கு உயிரோட அருமை தெரியாதுடா.
சுவாசிக்க முடியாம துடிச்சு சாகுற இந்த மீன் மாதிரி அவனையும் அவன் பொண்டாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா ரோதனை பண்ணி மேல அனுப்பணும்டா. சந்தோஷ சங்கீத ராகங்களே நம்மோடுதான், எப்போதும் தப்பாத தாளங்களே நெஞ்சோடுதான். வைநாட்கள் சந்தோஷமாய் ஊர் சுற்றும் நேரம் இது, மாம்பூக்கள் சிங்காரமாய் தேன் சிந்தும் காலம் இது. செல்லும் பாதையில் பூமரம் வீசுது தாமரம், இடையில் தடைகள் ஏது. சந்தோஷ சங்கீத ராகங்களே நம்மோடுதான், எப்போதும் தப்பாத தாளங்களே நெஞ்சோடுதான். தனிமையில் தவித்தது கிளியே, அது இப்போது என்னோடு வெளியே. உனக்கென பிறந்தது கொடியே, அது சொர்க்கங்கள் கண்ணாவும் மடியே. தனிமையில் தவித்தது கிளியே, அது இப்போது என்னோடு வெளியே. உனக்கென பிறந்தது கொடியே, அது சொர்க்கங்கள் கண்ணாவும் மடியே. நாடெல்லாம் மதிக்கின்ற பாடகன், எனக்கென்று நாயகன். இந்த சொந்தம் தொடர்கதை, இது என்றும் வளர்ப்பிறை. இது இல்லை விடுமுறை, இதை சொன்னேன் பலமுறை. சந்தோஷ சங்கீத ராகங்களே நம்மோடுதான், எப்போதும் தப்பாத தாளங்களே நெஞ்சோடுதான். கடலலை மணல்களை தழுவி ஒரு கும்மாள கொண்டாட்டம் போடும், கரைகளில் கவிதைகள் எழுதி குளிர் காற்றோடு கை கொட்டி பாடும். கடலலை மணல்களை தழுவி ஒரு கும்மாள கொண்டாட்டம் போடும், கரைகளில் கவிதைகள் எழுதி குளிர் காற்றோடு கை கொட்டி பாடும். மாலையில் நடக்கின்ற நாடகம், மோகனம் இசைக்கின்ற காவியம். உனை பட்டால் குளிர்விடும், இது இன்பம் துளிர்விடும். விரல் பட்டால் சிவந்திடும், இளமொட்டு மலர்ந்திடும். சந்தோஷ சங்கீத ராகங்களே நம்மோடுதான், எப்போதும் தப்பாத தாளங்களே நெஞ்சோடுதான். மைனாக்கள் சந்தோஷமாய் ஊர் சுற்றும் நேரம் இது, மாம்பூக்கள் சிங்காரமாய் தேன் சிந்தும் காலம் இது. செல்லும் பாதையில் பூமரம் வீசுது தாமரம், இடையில் தடைகள் ஏது. சந்தோஷ சங்கீத ராகங்களே நம்மோடுதான், எப்போதும் தப்பாத தாளங்களே நெஞ்சோடுதான். அந்த வெள்ளக்காரத்துக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அதே ட்ரெஸ்ல நீ இருந்தா எப்படி இருப்ப? ஏய், நீ பெட்ரூமுக்கு வா. என்னது பூச்செண்டு? யாரோ உன்னை வாழ்க்கை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாழ்த்தியா? ஆமா, இப்படி ஒரு அருமையான புருஷனை அடைஞ்ச அதிர்ஷ்டசாலியே நீ வாழ்க. என்னங்க கேசட்? கேசட்டா? பூச்செண்டு உனக்கு, கேசட் எனக்கு நினைக்கிறேன். இந்த லவ் லெட்டர்ல லவ் லெட்டர் அப்படி, இது புதுசா ஒரு விதமான லவ் கேசட். யாரோ என்ன லவ் பண்ற ஒரு ரசிகை அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நான் மட்டும்தான் உங்க ரசிகையா இருக்கணும். வேற எவ்வளவு உங்களுக்கு ரசிகை லவ் கிவ்னு ஆரம்பிச்சுங்க, தாய்க்குள்ளமே பொல்லாதவள் ஆயிடுவேன். அதான் வாசலே தோப்பு போட்டேன்ல.
கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க ரசிகைகளை. எங்க பொம்பளை போலீஸ் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிய? சரி சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே டார்லிங், நீ வர வரைக்கும் இந்த கேசட்டை கேட்டுட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச சொரா புட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் ஒரு புடி பிடிச்சிடலாம். சீக்கிரம் வா. ராசா, நான் ராஜதுரை பேசுறேன். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி அந்த கவர் உங்ககிட்ட இருந்தா கொடுத்துருன்னு எத்தனை தடவை கேட்டேன். நீ அதை காதுல போட்டுக்காம போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்ட. அதனால ஏற்பட்ட பாதிப்பு என் பொண்ணு கல்யாணம் பாதியிலேயே நின்னு போச்சு. நான் படுற வேதனையில நீயும் பங்கெடுத்துக்க வேண்டாம். அதுதான் இந்த பொக்கையும் கேசட்டும். இப்போ உன் பெட்ரூம்ல ஒரு டைம் பாம் செட் பண்ணிருக்க. அது சரியா 8 மணிக்கு வெடிச்சு சிதற போகுது. முடிஞ்சா நீயும் உன் பொண்டாட்டி அந்த ராஜகுர டைம் பாம் வச்சிருக்கானா? நம்ம வீட்லயா? ஆமா. வா. அம்மா. பயந்துட்டியா ராசா? இப்பதான் நம்ம ஆடுற ஆட்டத்துல முதல் காய நகர்த்திருக்கேன். இனிமேதான் ஒவ்வொரு காயா நகர்த்த போறேன். ஐம் சாரி மிஸ்டர் கோபி, இதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புலையும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. இன்ஸ்பெக்டர், என் உயிருக்கு பயந்து நான் இங்க வரல இன்ஸ்பெக்டர். ஒரு குழந்தைக்கு தாயாக போற என் மனைவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஐயோட பேசிட்டு இம்மீடியட் ஆக்ஷன் ஏற்பாடு பண்றேன். யூ டோன்ட் வரி. இன்ஸ்பெக்டர், ராஜதுரையால எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆல் ரைட். கோபியை ராஜதர்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை நீ தான் சொன்ன. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? கோபிக்கு அவனுடைய மனைவிக்கு தோற்றத்தை மாத்தி வேற ஊர்ல வேற பேர்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தங்க வைக்கணும். அதுக்கு ரொம்ப செலவாகுமே. நிச்சயமா அந்த செலவை நம்ம டிபார்ட்மெண்ட் ஏற்கத்தான் வேணும். அப்பத்தான் ராஜதுரை மாதிரி சமூக விரோதிகளை காட்டி கொடுக்க பொதுமக்களுக்கு தைரியம் வரும். சரி, அந்த திட்டத்துக்கான ஏற்பாடுகளை உடனே கவனி. அதுக்கு வேண்டிய சாங்ஷனை நானே வாங்கி தரேன். தேங்க்யூ சார். நாங்களா தான் வாழ விரும்புறோம் இன்ஸ்பெக்டர். குற்றம் செஞ்ச ராஜதுரை சொந்த ஊர்ல சொந்த பேர்ல சுதந்திரமா வாழலாம். ஆனா அவனை காட்டி கொடுத்து நாட்டுக்கு நல்லது செஞ்ச நாங்க அவனை காட்டி கொடுத்தோன்ற ஒரே காரணத்துக்காக வேற ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல அனாதை போல வாழணும். அப்படித்தானே? அது எங்களால முடியாது இன்ஸ்பெக்டர், நிச்சயமா முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா சுமங்கலி பூஜை பண்ணிருக்கேன். அம்மா ஊர்ல இருந்து வர முடியல. நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூவும் பொட்டுமா தீர்க்க சுமங்கலியா இருமா. உன் தாலிக்கு எந்த குறையும் வராது. எடுத்துக்கங்க. வரேம்மா, போயிட்டு வரேம்மா. வரேம்மா. பார்த்து மாமா, உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது.
பாடகர் கோபிக்கு போன் வந்திருக்கு. கோபி நான் தான் ராஜூரோட வளர்ப்பு நாய். இதுவரை ஒரு 23 கொலை தான் பண்ணிருக்கேன். 24 கொலை யாருன்னு கேக்குறியா? அதான் நம்ம சோதிகளப்பா, சோதி சோதி அவளே தான். சும்மா பூச்சா கட்டாதீங்கடா. அவ சாவறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை அவ குரலை கேட்டுக்கப்பா. சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ, நியூடெல்லி பத்திரிகைக்கு ஒரு இன்டர்வியூ. அடுத்து வருவாங்க சார், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ப்ளீஸ். சாரி மேடம், நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. ப்ளீஸ் சார். சார் சார் கவலைப்படாதீங்க மிஸ்டர் கோபி. உங்க ஒய்ஃப் ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாம் சரியாயிடும். அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்கள தனியா இருக்க விடாதீங்க. சரி டாக்டர். என் உதவி எப்ப தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க. உடனே நான் வரேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஹலோ. நம்ம ஆடுற இந்த விளையாட்டுல 2வது காய நகர்த்தி இருக்கேன். என் ஆளுங்களை அனுப்பிச்சு உன் பொண்டாட்டிய சும்மா மிரட்டிட்டு வாங்கதான் சொன்னேன். மட பசங்க வீடு பூரா விரட்டி ரோதனை பண்ணிருக்கானுங்க. பாவராசாணி புள்ள தாச்சி பொண்ணு ஓடி ஓடி களைச்சிருக்கும். கற்பம் கலைஞ்சிராம பாத்துக்க. இங்கிலீஷ்ல திட்டினா விட்டுருவன. போலீஸ் உதவி செய்ய போய் எங்களுக்கு கிடைச்ச பரிசு. அதே போலீஸ் பேச்சை கேட்காதனால ஏற்பட்ட நிலைமை தான் இது. இனிமே ஒரு நிமிஷம் நீங்க மெட்ராஸ் இருக்க கூடாது. அப்போ நாங்க வெளியூர்ல தங்கறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? எஸ். நீங்க 2 பேரும் மேங்களூர் போறதுக்கு வேண்டிய டிக்கெட் இதுல இருக்கு. நீங்க வேற பேர்ல தங்க போறதுனால அதே பேர்ல ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், செக் புக் எல்லாம் இருக்கு. முக்கியமான விஷயம், இனிமே உங்க பேர் அலெக்ஸ், இவங்க பேரு ஜூலி.
என்ன இன்ஸ்பெக்டர் இது? ஊரையும் பேரையும் மாத்தினீங்க சரி, மதத்தையும் மாத்திட்டீங்களே. நீங்க திடீர்னு தலைமுறை வர்றதுனால ராஜோட ஆட்கள் நிச்சயமா உங்களை தேடுவாங்க. நீங்க ஹிந்துவா இருக்கிறதுனால கோவில் குளம் அலைவீங்கன்னு அந்த மாதிரி இடங்கள் தான் தேடுவாங்க. சர்ச்சில் கண்டிப்பா தேட மாட்டாங்க. அதனால சர்ச்சுக்கு போங்க, கிருஷ்ணனை நினைச்சுங்க, கிறிஸ்துவ கும்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மாதா கோயில் மணியா இருந்தாலும் மாரியம்மன் கோயில் மணியா இருந்தாலும் அதுல இருந்து வர ஓசை ஒண்ணு தானே. பை த பை, முக்கியமா நீங்க 2 பேரும் உங்க தோற்றத்தை மாத்திக்கணும். கழுத்துல இனிமே நீங்க சிலுவதாம போட்டுக்கணும். தாலியை கழிக்கணும். என்ன சொல்லுங்க இன்ஸ்பெக்டர்? ஒரு பொண்ணு சுமங்கலிங்கிறதுக்கு பொட்டு தாலியங்க அடையாளம். அத போய் அந்த அடையாளத்தினால உங்க புருஷனோட உயிருக்கு ஆபத்து வரும்னா அது இருக்கிறது தப்பு இல்லம்மா. எந்த காரணத்தை கொண்டும் நான் இந்த தாலியை கழட்ட மாட்டேன் இன்ஸ்பெக்டர். ஆனா என் புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தாலியை யார் கண்ணே படாம நான் உள்ளே மறைச்சு வச்சுக்கிறேன். அதோட நீங்க புட்டும் கூட வச்சு கூடாது. இன்ஸ்பெக்டர், அது பாருங்க, அந்த ராஜதுரையோட ஆளுக வந்து அவ்வளவு குங்குமத்தையும் கஸ்தூரி மஞ்சளையும் பாழாக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க அவங்கள அழிக்கணுங்கிறதுக்காக ஏன் நெத்தியில உள்ள ஒரு துளி குங்குமத்தை அழிக்க சொல்றீங்களே, என்ன நியாயம்? அந்த குங்குமம் உங்க நெத்தியில நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்ச நாளைக்கு அதை தியாகம் பண்ண சொல்றேன். இனிமே நான் ஜோதி இல்லைங்க, ஜூலி. கல்யாணத்தனைக்கு நெருப்ப சாட்சியா வச்சு என் நெத்தியில இந்த பொட்டை வச்சுங்க. இன்னைக்கு நீரை சாட்சியா வச்சு அந்த பொட்டை உங்களுக்காக நான் எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் படுத்திருக்கீங்களா? நீங்க கழுத குடும்பமா இல்லையான்னு உள்ளங்கால நக்கி பாத்துறேன். அம்மா பாத்ரூம் போயிட்டா, பொண்ணு மட்டும் தனியா படுத்திருக்கியா? முழுசா போத்திக்கிட்டா மட்டும் காலை நக்க மாட்டேங்கிற நினைப்பா? போர்வையை தூக்கிக்கிட்டு காலை நக்கி பாப்பேன். எந்த புருஷனுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. கிளி மாதிரி ஆயிட்டேன். ஒரு 2-3 நாள் தான் முறையிலதான். என்ன பண்றது, என் மனசு அரிக்குதே. நான் நைட்டு போடும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் ஏடோ கூடமா நடக்கும்னு. நல்ல வேலை, என் கற்புக்கு வந்தது காலோட போயிடுச்சு. கற்புக்கு வந்தது காலோட போச்சா? நான் காலம் நக்கத்தானே வந்தேன். ஏன் கால நக்க வந்தீங்க? இது வந்து என்னதான் கேட்கலடா? அடியே ஏமாத்திட்ட முடியும், மோசம் போட்ட முடியும். உன் புருஷன் என் கால நக்க வந்தாருடி. நான் அப்பவே நினைச்சேன், ஏமா இந்த ஆளு நம்மள ஏமாதி புட்டாருமா. இந்த ஆளு போன ஜென்மத்துல பிறந்தவரா. இப்ப யாரு செத்து போயிட்டான்னு இளவு கொட்டுறீங்க? யாரடி நாய்? ஒரு தடவை காலத்துக்கு மேல வச்சுட்டா நாயா? நீங்க பெரிய ராஜ பரம்பரை. நீங்க தாண்டி போன ஜென்மத்துல கழுதையா பிறந்திருக்கீங்க. அதுவும் சாதாரண கழுதையா? உப்பு மூட்டை சுமக்கிற கழுதை. என்ன பார்த்து கழுத கழுத என்ன உதச்சிடு. புருஷனை எட்டி உதைக்கிறியா? கொதறி. ஏன்னா அண்ணிய நாய் மாதிரி குறைச்சு விடுவீங்க. என்ன நான் நாயா? கரெக்டா சொன்ன மாதிரி. அதுக்கு ஏமா கழுத மாதிரி கத்துறீங்க? ஐயோ, நம்ம குடும்ப ரகசியம் இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னா நீங்க நாயின்னு. அதே குடுகுடுப்பக்காரன் தான் என்கிட்ட சொன்னா நீ கழுதைன்னு. ஆமா, அவனுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்தியா? கொடுக்கலையே. நீங்க ஏதாவது கொடுத்தீங்களா? பெருசா தூக்கி கொடுத்தனே. என்ன பெருசா தூக்கி கொடுத்தீங்க? இந்த சட்டை கொடுத்தீங்க, இது ஒரு பெருசா? இது போதாதா?
பாவி, அது நீதானா? அட பாவி, நீதானா அது? அட சண்டாளா, நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியா? என்ன அப்படிலாம் செஞ்ச? நீ சொல்ற, நம்ம ஊர்ல விருந்து கொடுத்து என்னை விளக்கமாத்தல அடிச்சீங்க. அவனுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் நான் இந்த வேஷம் போட்டேன். இனிமே குடுகுடுப்பக்காரன் வரமாட்டேன். அப்ப பூம்பு மாட்டுக்காரன் வருவியா? இது நல்லா இருக்கே. என்னது? ரொம்ப சூப்பர் சார், பாருங்க. ஏங்க, மீறி சேஞ்ச் ஊட்டில தான் குளிர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெங்களூர் கூட ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஜோதி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. புது ஊரு, புது வீடு, பழக்கம் இல்லாத தோற்றம், இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறோன்னு பயமா இருக்கா? நீங்களும் ஆண்டவனும் பக்கத்திலே இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம்? ஒரு ஃபேமஸான பாடவர் மிஸ்டர் கோபி, அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலங்கிற. ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? சார், அவர் வீடு பூட்டியே இருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் எங்க போனார்னு யாருக்குமே தெரியல. சரி சரி, ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலன்னு வேற யாரையா பாட வைப்போம். ஒரு மாசமா தானே கடுதாசி வரல. அதுங்க சின்னஞ்சிறுசுங்க அங்க இங்க போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. அந்த சந்தோஷத்துல கடுதாசி போட மறந்து இருக்குங்க. இதுக்கு போய் இம்பிட்டு கவலைப்பட்டு இருக்கிறிய? அதுக்கு இல்ல முத்தையா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இந்த நேரத்துல ஆத்தாளையும் அப்பனையும் பார்த்தா அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரு இடத்து போயிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குண்டா. சரி சரி, நீ நிம்மதியா போய் தூங்குக்கா. நானும் பொன்னம்மாவா காலையில பஸ்ல போய் பார்த்து வந்துடுறோம். ஆமாப்பா. சரிதானே? நாங்க போயிட்டு வரேனே. ஆமா, நன்கொடை கொடுத்தா மட்டும் போதாது. எங்க அநாத குழந்தைகளுக்காக நடத்துற விழாவுல நீங்க 2 பேரும் அவசியம் கலந்துக்கணும். அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைகளுக்கு நீங்க 2 பேரும் வர்றது ரொம்ப ஆதரவா இருக்கும். நிச்சயமா வரப்பாது. முட்டாள், மரமண்ட, தடிமாடு, பனைமரம், நீங்க 4 பேர் இருந்து என்னடா பிரயோஜனம்? இன்னும் 4 நாள்ல அந்த பாடகர் கோபிய எங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். யாரு நொண்டினா பாராசா? நானும் அந்த கோபி பையில தான் தேடி பார்த்துட்டு வர்றேன். எங்க தெரியும் அவன் போன இடம் தெரியல. அவன் இல்லாம ரெக்கார்டிங்லாம் அப்படியே நிக்குதான். அவன் சொந்த ஊரு கள்ளிப்பட்டி. அங்க அவனுக்கு ஒரு ஆத்தா இருக்காளா, அது தவிர மத்த உறவுன்னு நிறுத்துறா. ஆத்தாளை விட வேற உறவு வேணுமா? அதனால அவளை தூக்கிட்டு வந்துட்டவா. வயசானவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நாமளே அங்க போ. அவன் இருக்கிற இடம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊர்ல இருக்கிற எவனுக்கும் தெரியாது. நிச்சயமா அவனை பெத்த ஆத்தாளுக்கு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவாடா. சொல்ல வைக்கணும் ராசா. இந்த விழாவில் கலந்துக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விழா தொடங்கறதுக்கு முன்னால தாயை பற்றி பாடகர் கோபி பாடின ஒரு சினிமா பாட்டை இங்க போடுறேன், எல்லாரும் கேளுங்க. 300 நாள் சுமந்து முள்மேலே தவம் இருந்து பெற்றுத்தாம் பேரு வச்சாத்தா, உண்ணாம தான் இருந்து உறங்காம விழிச்சிருந்து என்னத்தான் காலமெல்லாம் காத்தா. பெத்த தாய போல ஒரு தெய்வம் இல்ல, நானும் கும்பிடத்தான் வேறு கோயில் இல்ல. அவ தாலாட்டு தந்தவரம் எம் பாட்டுத்தான். 300 நாள் சுமந்து முள்மேல தவம் இருந்து பெற்றுத்தாம் பேரு வச்சாத்தா. பட்டாள வேலைக்குத்தான் போய் சேர்ந்த புருஷனும் தான்
வீடு வந்து சேரவில்லை, செய்தி என்ன தெரியவில்லை. ஆனாலும் தான் புருஷன் வந்து சேரக்கூடும்னு வச்ச பூவை எடுக்கவில்லை, நெத்தி பொட்டு கலைக்கவில்லை. தனியாயிருந்தா தவிச்சையாத்தா, எனத்தான் வளர்த்து குடும்பத்தை காத்தா. அவப்பட்ட துன்பம் ஒன்னா ரெண்ட பாட்டுல சொல்ல, அவ விட்ட கண்ணீர் என்னால் இப்போ காயுதுமல்ல. 300 நாள் சுமந்து முள் மேலே தவம் இருந்து பெற்றுத்தான் பேரு வச்ச ஆத்தா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சப்பா. ஓ ஜீசஸ், இப்ப நான் பாட்டுக்கு எங்க போவேன்? 300 நாள் சுமந்து முள் மேல தவம் இருந்து பெற்றுத்தான் பேரு வச்சாத்தா. உண்ணாம தான் இருந்து உறங்காம விழிச்சிருந்து என்னத்தான் காலம் எல்லாம் காத்தா. பெத்த தாய போல ஒரு தெய்வம் இல்ல, நானும் கும்பிடத்தான் வேறு கோயில் இல்ல. அவ தாலாட்டு தந்தவரம் எம் பாட்டுத்தான். ஏதாச்சும் சிறு திரும்பு எம் மேல விழுந்துச்சுன்னா தந்திழியில் முள்ளு ஒண்ணு தச்சது போல் துடிச்சிடுவா. யாராச்சும் கண்ணு வச்சு எம்மேனி அழைக்கும் முன்னு எங்க ஒரு அம்மனுக்கு பொங்க வச்சு படைச்சிடுவா. உசுரா ஓடலா இருக்கும் யாத்தா, இரவா பகலா உழைச்சத பார்த்தா. அட இந்த ஜென்மம் பத்தாதையா நன்றிய சொல்ல, அத சொல்லாவிட்டா நானும் இங்கே மனுஷனும் அல்ல. 300 நாள் சுமந்து முள் மேல தவம் இருந்து பெற்றுத்தான் பேரு வச்சா ஆத்தா. மிஸ்டர் கோபி, 1 minute. ஹாய் மலக், எக்ஸ்கியூஸ் மீ. சார், இந்த பாடகர் கோபி தானே? ஏன் மறைக்கிறாரு? இங்க மேங்களூர்ல என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீங்க தான் பாடகர் கோபின்னு எந்த சந்தர்ப்பத்திலையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு. நீங்க அநாத குழந்தை விழாவில் பாடினது பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. என் ஆத்தா ஞாபகம் வந்ததுனால உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டேன். வெண்ணை திரண்டு போது தாடி உடையிற மாதிரி இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த நீங்க ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்பட்டதுனால அலெக்ஸ் தான் கோபின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முக்கியமா அந்த ராஜோதரிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. ஹலோ, அலெக்ஸ் ஸ்பீக்கிங். அலெக்ஸ்ங்கிற பேர்ல பூந்துக்கிட்டு மேங்களூர்ல பாட்டெல்லாம் பாடினியாமே, கங்க்ராச்சுலேஷன். ஆமா ராசா, ஆட்டத்தை பாதிலே விட்டுட்டு போயிட்டா எப்படி? தனியா விளையாட எனக்கு போர் அடிக்காது. சரி, ஒரு சேஞ்சுக்கு ஆத்தாட்ட விளையாண்டா நீ இருக்கிற இடத்த சொல்லுவாளேன்னு நினைச்ச. அவன் என்னடான்னா சொல்ல மாட்டேன்னு ரோதனை பண்ணிட்டா. கிராமத்து பொம்பளைங்க சில்லு விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க, கும்மி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உங்க ஆத்தா பூவு பொட்டு தாலின்னு சென்டிமெண்டா என்கிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு லட்டு மாதிரி ராசா. அதனாலதான் ஒண்ணா கலைக்கிறேன்னு. கதை எப்படி போச்சுன்னா உங்க ஆத்தா தான் இந்த விளையாட்டுல ஜெயிச்சுட்டா. புரியல? நான் மானமுள்ள பொம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒசுக்குன்னு உயிரை விட்டுட்டா ராசா. என்னடா சொன்ன? அந்த ராஜதர என் ஆத்தாவை கொண்டுட்டேன்னு சொல்றான். உண்மையா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க.
மாச்சுங்க ஏன் முதலே என்கிட்ட சொல்லல? நீங்க மனுஷனே கிடையாது. உங்களுக்கு இதயமே இல்லையா? அந்த இதயத்துக்கு மேல காக்கி சட்டை இருக்கு. உங்க அம்மா இருந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்காக நீங்க உங்க கிராமத்துக்கு போயிருப்பீங்க. அந்த ராஜதுரை விரிச்ச வரையில சிக்கிருப்பீங்க. அவங்கிட்ட உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. உங்க கடமையை நீங்க செஞ்சுட்டீங்க இன்ஸ்பெக்டர். ஆனா என் கடமையை நான் செய்ய முடியாம பண்ணிட்டீங்களே. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் மூத்த பிள்ளையா பிறக்க விரும்புறான். ஏன் தெரியுமா? பெத்தவங்களுக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் கிடைக்குமேனுதான். அந்த பாக்கியத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே இன்ஸ்பெக்டர். இந்த பெத்த ஆத்தா, அப்பாவே ஆத்தா, கடைசியா உன் முகத்தை பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே இன்ஸ்பெக்டர். உங்க கோபமும் வேதனையும் எனக்கு புரியுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். இப்ப உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. நீங்க மஹமூதாவும் உங்க மனைவி மும்தாஸாவும் ஹைதராபாத்ல வாழறதுக்கான எல்லா விவரமும் இந்த கவர்ல இருக்கு. நன்றி இன்ஸ்பெக்டர். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப கிடைச்சிருந்த எனக்கு கவர், அது கவர்ல உங்க டிபார்ட்மெண்ட் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை. சரி, நாம மெட்ராஸ் புறப்படுறோம். எல்லாத்தையும் பேக் பண்ண. அழாதே கோபி. நான் செத்ததுக்கு அப்புறம் கூட ஜோதி வயசுல உனக்கு நான் மகனா தாப்பா பிறப்பேன். நம்ம சொந்தம் 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும்பா. அழையாத, நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். அழாதப்பா. இங்க எதுக்கு வந்த? சொல்லு. யார் நீ? கேட்டீங்களா? பார்த்தால் ஒரு அனாதை பையன் எப்படி எல்லாம் மிரட்டிருக்கான்னு. நொண்டி, தாரதம்பட்டியோட புறப்படு. அந்த கள்ளிப்பட்டி கிராமத்தையே சமாதி ஆக்கிடுவோம். சார், பாடகர் கோபியோட உயிருக்கு ஆபத்து சார். பைரவன், என்ன சொல்றீங்க? ராஜதுரையும் அவனுடைய அடியாட்களும் பேசிட்டு நான் கேட்டேன் சார். கோபி சொல்றதுக்காக கள்ளிப்பட்டி கிராமம் போயிட்டு இருக்காங்க சார். ஐசி, நாம உடனே இங்க போயிடணும். வைதேகிக்கா, என்ன வீட்டுல யாரையும் காணோம்? டே சூர்யா, வைதேகிக்காவை பாத்தியா? சூர்யா வீட்லயும் யாரையும் காணோம். ஐயோ, தெருவுல கூட ஒருத்தருமே இல்லையே. டே ராமு, டே சோமு, ஏ பொண்ணு, என்ன ஒருத்தரை கூட காணல? பையா, பேர் என்ன? என் பேரு முருகன். தம்பி, உன் கையில் என்னப்பா? கோபி மாமா வைதேகிக்காவை யாருக்கும் தெரியாம சாப்பாடு கொண்டு வர சொல்லுச்சு. நொண்டி, குழந்தைகிட்ட என்னடா கொஞ்சிக்கிட்டு இருக்க? வாங்க.
வைத்திய கிட்ட தானே போகணும். நான் கூட்டு போறேன். போலாமா? வா முருகா. பத்து பையனா, நல்ல பையனா. கோபி மாமா அனுப்பிச்சாரா? யாரோ வைதேகியா? அவ கோபிக்கு சாப்பாடு கொண்டு போனமா? ஓஹோ, கோபி மாமா அனுப்பிச்சாரா? நாம கூட அவனை தானே தேடிட்டு இருக்கோம். யாருமா அந்த வைதேகி? கொஞ்சம் ரோதனை பண்ணாம வெளியில வந்துடுறியா? முருகா, செந்தில் குமரா, ஞான பண்டிதா. இந்த கூட்டத்துல வைத்தியக்கா எங்க இருக்காங்கன்னு நீயே கண்டுபிடி. போ இந்த போ போ. வைதேகிக்கா, வைதேகிக்கா, கோபி மாமா சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லிச்சு. வெளியே வாங்கக்கா. வைதேகிக்கா, வைதேகி, நீ கொஞ்ச நேரத்தை நீ வெளியே வரலன்னா இந்த சின்ன குழந்தைய கொண்டு சீஸ் ஆக்கிடுவேன். வைதேகிக்கா. ஏய் வைவாடி, வந்துட்டியா வைதேகி? உங்ககிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னானாமே, அப்ப கோபி ஒளிஞ்சிருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சோதனை பண்ணாம சொல்லிடுமா? எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. இல்லங்க, நாட்டுல நடக்கிற எல்லா கழகத்துக்கும் காரணமே இந்த துப்பாக்கி தான். இதையெல்லாம் முதலாளி கிணத்துல போடும். அவனை கொண்டாதீங்க. சட்டத்தின் பிடியில இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அவனை எங்கிட்ட போறீங்க? போது இன்ஸ்பெக்டர், உங்க சட்டமும் தண்டனையும் ஒண்ணும் தெரியாது ஏழைகளுக்கு தான். இவன மாதிரி பணக்காரங்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் கண்டிப்பா இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா திரும்பி வந்து பாருங்க நம்பிக்கையோட இருந்து அவர் முகத்தை கூட பார்க்காம செத்து போன அழகிய ஆட்டா இந்த பாவிக்கு அவன் என்ன துரோகம் செஞ்சான்? அந்த புண்ணியவதி ரத்தம் சிந்தனை இதே மண்ண இந்த பாவியை ரத்தம் சிந்தாம நான் விட மாட்டேன். பழி வாங்குற வெறியில பேசுறீங்க. நீங்க அவனை விடலன்னா உங்களை நான் சுட வேண்டி வரும். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு ஆத்தா செத்தாலும் அன்னைக்கே நானும் செத்துட்டேன். ஆனா உங்க தோட்டா என் உயிரை பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவி உயிரை நான் பறிச்சிருவேன். நான் சொல்றது கேளுங்க. கொலை செய்யறது அவனுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அவனை விட்டுருங்க. நிறுத்தி. அன்னைக்கு உங்க அப்பா பஞ்சாயத்துல என் ஆத்தாவை தப்பா பேசி வச்சுக்க அருவாள் எடுத்து வெட்ட போன வேண்டினா. ஆனா இவன் என் ஆத்தாவை கொன்ன வேண்டி. அதுக்கு பரிகாரமா இவனை கொல்ல தாண்டி என் நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கிற ஆணையம். இத பாருங்க, நீங்க அவனை சொன்னீங்கன்னா இப்ப நான் என்னையே சுட்டுக்குவேன். ஆனா சாக போறது நான் மட்டும் இல்ல, என் வயிற்றுல வளர்ற உங்க ஆத்தாவும் சேர்ந்துதான். இதை நான் உங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன். பாத்தியா ராஜ்துரை, எந்த ஆத்தாவன் இரக்கம் இல்லாம கொன்னியும் அதே ஆத்தாவால இன்னைக்கு ஒரு உயிர் பிச்சை கிடைச்சது. கோபி, செல்லத்தாய் உனக்கு அம்மா, எனக்கு தெய்வம். அந்த தெய்வத்தை கொண்டவனு பழி வாங்கணும் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த. அது இன்னைக்கு தான் முடிஞ்சது. இன்ஸ்பெக்டர்,